ஒரு கிரிமினல் குற்றத்தை நீ நோண்டி நோண்டி துருவிட்டு இருக்காத. உனக்கு மரியாதை அவ்வளவுதானாக்கா? எனக்கு நீ ஏன்டா மரியாதை கொடுக்கறது? என் மரியாதைய மக்களுக்கு முன்னாடி நான் காட்டுறேன். எங்களை வச்சு செய்யறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பண்றியடா, வாங்கடா, எத்தனை பேர் வருவீங்க, வாங்கடா, எல்லாரையும் வச்சு நான் பாக்குறேன். இவ்வளவு பித்தலாட்டம் பண்ணிட்டு என்ன கேவலமா இழிவா பேசு, உனக்கு என்ன ரைஸ்டா இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஒருவேளை நான் ஓடி போயிருந்தாங்க நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? தொடர்ந்து உங்க பொறுக்கித்தனத்தை பண்ணிட்டு இருப்பீங்க. ஊர் உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்க பொண்டாட்டியும் கூட்டு உட்கார வச்சுட்டு உனக்கு ஆர்கசம் வருதா? ஆர்கசம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? நான் உனக்கு கத்து கொடுக்குறேன். உன் உடம்பு எப்படி இருக்கு தெரியுமா? போட்டு காட்டு, உன்னை நான் வர்ணிக்கிறேன். இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஒரு முடிவு ஒண்ணாக்கா, இதுக்கு ஒரு தொடக்கம் தேவை. அந்த தொடக்கப்புலயே நான் இருக்கிறேன்னு சொல்றேன். பிஜேபியை பத்தி நீ பேசிட்டு வந்தாலும், RSS பத்தி பேசிட்டு வந்தாலும், பொறுக்கி நான் இல்ல, நான் பேசுறது பெண் விடுதலை குறித்து பேசிட்டு இருக்கேன். பெண் பாலியல் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க இடைமாற்றம் செய்றீங்கன்னா நீங்க கருப்பு சங்கிகளான்னு கேட்க. லூலுவை விட்டாக்கா, கோட்டை விட்டாக்கா எல்லாமே முடிஞ்சிடுது. அதான் சொல்றேன், லூலுவை விசாரணைக்கு உட்படுத்தணும். சிபிஐ விசாரணை தேவை. ஒரு தனி நபரால இவங்களால என்ன செஞ்சிட முடியும்ன்ற ஒரு அலட்சிய போக்கு குளத்திருமணி, சுந்தரவல்லி, பெரியார் சரணன் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. ஓவியாவும் அதை மூடி மறைக்கிறாங்க. யூடியூன்னு சொல்லி ஒரு சேனல் மைனர், அந்த மைனருக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு தமிழச்சி பிஜேபி அலுவலகத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்றோம். நான் கேட்கிறேன், அந்த ஆதாரத்தை கொடுறா, ஆதாரத்துக்கு 5 கோடி தரேன். தமிழ் இந்த இடத்துல தமிழ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆரியர் திராவிடர் வச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆரியரா, பொறுக்கி பசங்க, திராவிடரா ரொம்ப ரொம்ப யோக்கியமானவர். தமிழச்சி எங்க வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா தெரித்தி விட்டுட்டே இருக்கணும். அவளை சிறைக்குள்ள அனுப்பணுன்ற அளவுக்கு குளத்திருமணி நடவடிக்கை இருந்ததுனாக்கா, பெரியாரின் பெண் விடுதலை பேசிக்கொண்டு இவ்வளவு பொறுக்கித்தனம் செய்யறோம், ஒன்னா உங்களப்படுத்தணும்ன்ற முன்னிலைப்போட நாளைக்கு ஏன் எப்படிப்பட்ட பொறுக்கிகளை உருவாக்கிட்டு இருக்க? இவனுக்கு எல்லாம் பெரியார் எந்த அடிப்படையில் நம்புற? அப்படி நீ நம்புறனா நீ யாரு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப உதாரணத்துக்கு கலைஞர் தொலைக்காட்சி உமாவை எடுத்துங்க. சுபவி எப்படி பயன்படுத்த எனக்கு எந்த நிலையில இருக்காங்க? அந்த பெண் அதை எழுதுறாங்க, என்ன ஒரு சக்கலத்தின் கூட்டு, சக்கலத்தி எப்படி இருக்கு, என்ன எவ்வளவு கூட செருப்பு கேட்டு அடிப்பேன். ஏன்னா எனக்கு சுயமரியாதை எவ்வளவு சக்கலத்தின்னு கேட்பேன். இந்த பெண்களுக்கு ஒரு தேவை இருக்கு. தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீ என்ன சக்கலத்தின் கூட்டுக்கோ, என்ன சக்கலத்தியாவே வச்சுக்கோ, என்னோட மேட்ரு பாரு, எனக்கு காரியம் ஆகணும், என்னுடைய உடல் கொடுத்து என்னால பூர்த்தி செஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறதா நீ சேர்த்து விபச்சாரம். விசிகா பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் செய்பவர்களாகத்தான் இருந்தாங்க. அது காலப்போக்குல கட்ட பஞ்சாயத்தா மாறிடுச்சு. நான் பெரியார் சரண் மீது குற்றச்சாட்டு வைத்த 24 மணி நேரத்துக்குள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பெரியார் சரணன் மாநில கொள்கை பரப்பு செயலராக இருந்த நபரை கட்சியிலிருந்து எடுத்துட்டார். எனக்கு என்னன்னா கேள்வி, அன்புமதி மேல பகிரங்கமா நான் இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறேன். திமுக இன்னைய வரைக்கும் அந்த விஷயத்த ஒரு பொருட்டாவே மதிக்கல. திமுக அங்கீகாரம் கொடுக்குதா? இந்த மாதிரி பொறுக்கிகளுக்கு ரகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரான்ஸ் தமிழச்சி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். லூலு தேவ ஜெமிலா அவங்க திருவனந்தபுரத்துல கைது ஆகி ஜாமீன்ல வெளிவந்துட்டாங்க அப்படின்னு செய்தி. அவங்க எந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்க? ஜாமீன்ல வெளில வந்தது ஏன் இவ்வளவு விரைவா ஜாமீன்ல வெளியில வந்துட்டாங்க? இதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம பார்ப்போம். 5க்கு மேற்பட்ட கேஸ் இருக்கு அவங்க மேல. ரெண்டாவது அவங்க கைது செய்யப்பட்டது உண்மையான தகவல். அதாவது கைது எப்படி நடந்ததுனாக்கா, 9 டிசம்பர் 2023 லூலுவின் அம்மா இறந்துடுறாங்க. இதன் அடிப்படையில அவங்க இந்தியாவுக்கு வரணுன்ற உந்துதல் வருது. அப்ப அவங்க கேரளம் வழியாக கன்னியாகுமரிக்கு வர முற்பட்டிருக்காங்க. கேரளாவுல திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இறங்கும் பொழுதுதான் அங்க பரிசோதித்த அவங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாத்தையும் பரிசோதித்த அந்த ஒர்க்ல இருக்கிற அதிகாரிகள் அவங்க லிப் நோட்டீஸ் இருக்கிறதால அவங்க ஒரு தேடப்படும் கிரிமினல் குற்றவாளி என்பதால் இந்தியா முழுவதுமே அவங்களுக்கு ஏர்போர்ட்ல லுக் நோட்டீஸ் இருக்கு. அப்போ அவங்க உடனடியாக அவங்கள தடுத்து நிறுத்தி, நீங்க இதுக்கு மேற்கொண்டு நீங்க வெளியில போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேரளா காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து, அங்கிருந்து அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சென்னை நீதிமன்றத்துல ஒப்படைச்சிருக்காங்க. அங்க அவங்க உடனடியாக முன் ஜாமீன் மனு லூலு கேட்டிருக்காரு. அது கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 10, 11, 2 தினங்கள் நடந்தது. 12 டிசம்பர்ல தான் அவங்க அம்மாவுடைய அதுவும் இறுதி நேரத்துல கலந்துக்கினார் லூலு. ஆக கைது செய்யப்பட்டு முன்ஜாமீன் கேட்டு பிணையில விடுத்து வைக்கப்பட்டாங்க. ரெண்டாவது அவங்க பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்துல வைக்கப்பட்டது.
அதன் பிறகு 15 டிசம்பர் மாசம் அவங்க திரும்பவும் வந்து கோர்ட்ல ஆஜராகலனாக்கா பிடிவாரண்ட் கொடுக்கப்படும்ன்ற மாதிரிலாம் வழக்கு தொடர்பாக சட்ட நுணுக்கங்கள் தெரிந்த நிறைய விஷயங்கள் வந்து நான் விரிவா பேசுறதை தவிர்க்கிறேன். அதெல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகுதான் அவங்க இப்போதைக்கு இருக்காங்க. போலீஸ் கண்காணிப்புல இருக்காங்க. அடுத்தது அவங்க வந்து என்ன காரணத்துக்காக கிரிமினல் வழக்கு அவங்க மேல பதிவு செய்யப்பட்டதுன்ற விஷயத்த வந்து சென்ற வருடம் நான் இந்தியாவுக்கு வந்திருக்கும் பொழுது ரஹரம் இது டிவி சேனல்ல பேசியிருக்கேன். மீண்டும் பேசுறதாலும் சுருக்கமா அதை குறித்து நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க வந்து கைது செய்யப்படல அப்படிங்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டியது காரணம் என்ன? இவ்வளவு விரைவா வந்து அவங்க எப்படி ஜாமீன் கிடைச்சிச்சு? இதற்கு பின்னாடி அவங்களுக்கு உதவி இது வந்து அரசியல் தலையீடு இல்லாம நடக்க வாய்ப்பு இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான கேஸ். இதுல வந்து இன்னொரு பெண் வந்து லூலு மிரட்டுறாங்க, உன்னுடைய நிர்வாண படங்கள் என்கிட்ட இருக்கு, நான் இத படம் எடுத்த அன்றே திருச்சி பெரியார் சரவணன் என்னிடம் கொடுத்து விட்டான், அதை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி லைவ்ல வந்து அதை பேசி காட்டி மிரட்டிலாம் இருக்காரு. அப்போ அது தொடர்பான கேஸ்லாம் இருக்கு. அந்த கேஸும் வந்து 2020 தான் வந்து பதிவு செய்யப்படுது. அந்த கேஸ் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் விசாரணைக்கு எடுக்காம அது கூடுமான வரைக்கும் அதை அமைதிப்படுத்த பாக்குறாங்க. அந்த கேஸ அந்த கேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ். அதை எடுத்தாக்கா நிறைய பேர் அதுல அரசியல் தலைவர்கள் இன்வால்வ் ஆக வேண்டிய சூழல் வரும். இப்ப தேர்தல் வர வருது. ரெண்டாவது வந்து அத சுருக்கமா ஒரு சின்ன கேஸோட இதை முடிக்கணும்ன்றதுலதான் அந்த சின்ன கேஸ்ல வந்ததுதான் இவ்வளவு விஷயமும். ஒருவேளை வந்து லூலு வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு அவங்க வந்து தரப்பு உண்மை நியாயத்தை வந்து வெளிப்படுத்தலாம், நான் குற்றமற்றவள் என்பதை வந்து பேசலாம். அப்படி பேசும் பட்சத்தில் அவர் மீது எந்த தவறும் இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து சுதந்திரமா இயங்குறதுக்கு ஒரு மனித நன்னடத்தை அடிப்படையில் அவங்களுக்கு எல்லாமான உரிமைகளும் இருக்கு. ஆனா அவங்க அப்படி இல்லை, நிறைய விஷயத்த மறைக்கிறாங்க. தொடர்ந்து வந்து அவங்க இப்ப கூட வந்து பாருங்க, பத்திரிகையில செய்தி வந்திருக்கு, பெரும்பான்மையான பத்திரிகைகள் வந்து மறைக்கிற இந்த விஷயம். லூலு தொடர்பான விஷயம் வந்து சென்ற வருடம் கைது நடவடிக்கை நடந்தது. அதுல வந்து அந்த புகார் கொடுத்த பெண் வந்து குற்றச்சாட்டப்பட்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெகன், அப்புறம் இன்னும் ஒரு நபர் பவானின்ற ஒரு பெண், அப்புறம் அம்பிகான்றவங்க. இவங்க எல்லாரையுமே போலீஸ் வந்து 3 மாதம் வந்து கஸ்டடியில வச்சிருந்து விசாரிச்சுதான் சொல்றாங்க எங்க கிட்ட. ஆனா அது நடந்தது உண்மையா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா சம்பந்தப்பட்ட பெண்ணை கூட்டு இவங்கதான் அந்த அம்பிகாவான்னு உறுதிப்படுத்தவும் இல்லை. அதே மாதிரி இவங்க தான் அந்த பவானியான்னு உறுதிப்படுத்தவே இல்லை. இவங்க தான் அந்த ஜெகனா அப்படின்றதையும் உறுதிப்படுத்தல. ஆனா வந்து இன்ஸ்பெக்டர் குமாரி என்பவங்க தான், விஜயகுமாரி என்பவங்க தான் வந்து இந்த இத விசாரணைக்கு எல்லாம் உட்படுத்தினாங்க. இவங்க தான் வந்து லூலுக்கும் வந்து ஆஸ்திரேலியாவுல தொலைபேசி மூலமாக விசாரணைக்கு உட்படுத்த முயன்ற பொழுது லூலு வந்து ஆங்கிலத்திலேயே பேசி அவங்கள நையாண்டி பண்ணி எரிச்சல் பட வைத்து போனை கட் பண்ண வச்சிருக்காரு. அப்போ இவ்வளவு வேலை நடந்தது. அவங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் லூலு, நான் ஒரு ஆஸ்திரேலிய அரசு அதிகாரி, என்னை வந்து யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா, உலகம் முழுவதுமே வந்து அரசு துறையில இருக்கிறவங்க அவங்க மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டாக்கா வேலை பறிப்போகும் சூழல் கண்டிப்பா உருவாகும். அவங்க வந்து அந்த வழக்கு பதிவுல வந்து அவங்க குற்றமற்றவர் என்பது நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் வந்து வேலையில சேர்த்துக்கிடுவாங்க. இது வந்து பிரான்ஸ்ல நடைமுறையில் அதுதான் இருக்கு. உலகம் முழுவதும் இருக்கிற அரசாங்க அலுவலகங்களில் பணிபுரியும் நபர்களோட நிலைமை இதுதான். இதுல வந்து ஆண் பெண் சொல்லி சலுகைகள் எதுவும் கிடையாது. அப்ப வந்து லூலுக்கே சில விஷயம் தெரியாது, தான் எதுக்காக தன் மீது வந்து வழக்கு பதிவுபட்டிருக்குன்ற விஷயமே கூட நிறைய விஷயம் தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒண்ணுமே இல்லை, இது வந்து நான் ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இப்ப கூட சமீபத்துல கைது செய்யப்படும் பொழுது சாரதாவே எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. நான் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு எங்க அம்மா இது மரணம் அடைச்சிட்டாங்க, அதுக்காக நான் வந்திருக்கேன், நான் வந்து ஒரு அரசு உயர் அதிகாரி, எனக்கு வந்து சோசியல் மீடியாவுல இயங்குறதுக்கு எனக்கு டைமே இல்லை, நான் வந்து இந்த குரூப் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன். லூலு பெரும்பான்மையா முழு நேரமாக பேஸ்புக்ல தான் இயங்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து தான் முன்ஜாமீன் வேண்டும் என்பதற்காக
அவங்க எத்தனை அடுக்கடுக்கான பொய்கள் கூறியதோடு இப்ப வந்து காவல்துறை கைது பண்ணிருக்குன்ற தகவலை கூட வந்து வெளியில சொல்ல மறுக்கிறாங்க. அதாவது அவங்க ஆடியன்ஸ், பேஸ்புக் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, சிலவங்க வந்து கேக்குறாங்க, உங்களை குறித்து இப்படி தகவல் வந்திருக்கு, நீங்க கைது செய்யப்பட்டதாக வதந்தி வருது அப்படின்றாங்க. அவங்க வந்து எனக்கு அப்படி எதுவுமே நடக்கலன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு விசாரணைக்கு உட்படுத்துனா அவங்க வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு, அதாவது மத்தவங்களுக்கு என்ன இது செஞ்சாங்களோ பவானிக்கும் அம்பிகாவும் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் சிறையில இருந்தாங்க. அவங்க பிணையின் அடிப்படையில தான் வெளியே வந்தாங்க. அதே மாதிரி லூலு விசாரிக்கப்பட்டிருக்கணும். 2வது வந்து லூலு வந்து அந்த ஒரு கேஸோட நிறுத்த முடியாது. லூலுக்குள்ள இருந்த பெண்கள் ஒவ்வொரு பெண்களால் லூலு எத்தனை பேருக்கு பாதிப்பு கொடுத்தாங்களோ அதுல வந்து சிலர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுல துணிச்சலா வந்து தொடர்ந்து ரொம்ப துணிச்சலா வந்து எதிர்கொண்டுட்டே இருந்தவங்க வந்து சாரதா தான். சாரதாவால தான் இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை இந்த குழு தலைவிக்கு வந்து லூலுக்கு கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஆனா என்னுடைய கொஸ்டின் என்னன்னாக்கா, லூலுவை வந்து ஒரு பாலியல் குற்றவாளி போன்று அவர் மட்டுமே வந்து முன்னிறுத்தப்படுகிறார் இந்த பாலியல் சர்ச்சையில். அப்படி கிடையாது. இல்ல வந்து லூலுவை பின்னாடி இந்த இயக்கிய ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏன் வந்து தொடர்ந்து காப்பாற்றப்படுறாங்க அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்லாம் அது தொடர்ந்து நிறைய அடுத்த இது நம்ம பேசுவோம். ஆனா லூலு வந்து இந்த விஷயத்துல எதுவுமே தனக்கு தெரியாதுன்னு சொல்லி குற்றமற்றவர் தப்பிக்க முற்படுறாங்க. உதாரணத்துக்கு வந்து நீதிபதி கேட்கிறாரு, நீங்க வந்து உங்களை வந்து போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது லூலு வந்து அப்படி எதுவுமே நடக்கல, என்னை யாரும் விசாரணைக்கு உட்படுத்தல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு லூலு வந்து நான் ஆஸ்திரேலியா பிரஜைன்றதால தமிழ்நாட்டு போலீஸ்ல என்னால ஒண்ணுமா புடுங்க முடியாதுன்றபடி லைவ்ல உட்காந்துட்டு ரொம்ப ஆணவமா பேசுறதோடு நான் வந்து இங்கிலீஷ்ல பேசுறேன், என்னுடைய இங்கிலீஷ் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு எகத்தாளத்தோட வந்து அதை பேசிய விஷயத்த வந்து நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தோம். அதை வந்து அந்த இதை வந்து நாங்க நீதிமன்றத்துல கொடுத்தோம். அப்ப லூலு என்ன பேசினாலும் அவங்க லூலு குற்றமற்றவன் அவங்க சொல்ல நிரூபிக்க முற்பட்டாக்கா, நீ என்ன குற்றம் செஞ்சன்ற ஆவணத்தை கொடுக்கறதுக்கு எங்களால முடியும். அந்த அளவுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருக்கிற லூலு மட்டும் கிடையாது, லூலுவை இயக்கிய அந்த ஆண்கள், லூலுவால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், அதுல வந்து மூளைச்சலவை செய்யப்பட்ட பெண்கள், அப்படின்னு நிறைய லிஸ்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் பத்தி நம்ம தொடர்ந்து பேசணும்னாக்கா ஒரு விசாரணை நடக்கணும். ஒரு விசாரணை என்பது ஒரு ரொம்ப குறுகிய இந்த எல்லையோட, அதாவது இந்த ஒரு கேஸ் என்ன பொழுது ஒரே ஒரு பெண் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, லூலு குழுவுல வந்து நான் இன்வால்வ் ஆகி அவங்களோட பயணிச்ச காலகட்டத்துல அந்த குழுல இருந்த மற்ற சில பெண்கள் நம்முடைய உடல் தேவையை பூர்த்தி செய்வதற்கு நம்ம யார் கூட வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் போலான்ற அந்த திருமணம் கடந்த உறவு நோக்கி தொடர்ந்து பல மாதங்களா அவளுக்கு பேசி அவங்க சரி இது சரியான நடவடிக்கையா இருக்கும், இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்களை தயார்படுத்துறாங்க. நிறைய பேர் பெண்கள் அப்படிதான் இருக்காங்க. அது உள்ள கற்றற்ற பாலுறவு அப்படின்றது வந்து இந்திய சட்டப்படியோ ஒரு தனிநபர் சுயேட்சையா சேர்த்து வந்து சட்டப்படி குற்றம் கிடையாது. ஆனா ஒரு குழு உருவாக்கி அதுல வந்து கற்பிதம் பெண்கள் கிட்ட வந்து திணிக்கிறாங்க ஒரு சில விஷயத்தை. அதுதான் வந்து ஒரு சீர்கேடுன்றத வந்து நம்ம பெண்ணியம் சார்ந்த சிந்தனையின் அடிப்படையில கருத்தியல் அடிப்படையில தான் நான் இதை பார்த்து விமர்சனத்துக்கு உட்படுத்துறேன். ஆனா இந்த லூலு விவாதங்கள் என்பது வந்து அரசியலாக பார்க்கப்படுவது ஒன்று, பெண்ணின் உடல் கூறு அரசியல் சார்ந்த ஒரு விவாதமாக பார்ப்பதற்கு ஒன்று இருக்கு. எதிர் அரசியல் செய்றவங்க வந்து இதை வந்து வேற கோணத்துல, குறிப்பாக வந்து ஒரு சில போலி பெரியாரிஸ்டுகள் இதுல இன்வால்வ் ஆகி இருக்கிறதால ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகள் மேல குற்றச்சாட்டு போடுவது அதுவும் நடக்குது. எல்லாமே ஒரு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்படி ஒரு விஷயத்த வந்து பாக்குறாங்க. நாங்க வந்து திரும்ப என்ன பாக்குறோம்னாக்கா, இது பெண்ணியம் சார்ந்த பிரச்சனை. பெண்களை விபச்சாரத்துக்கு தூண்டுதலுக்கு உட்படுத்துறதுக்கு பெரியாரின் முற்போக்கு கருத்தை வந்து முன்னிறுத்தப்பட்டு ஒரு பெரியார் கம்மியின் வாழ்க்கை முறையை நம்ம கட்டமைப்பது ஒரு நோக்கமா வச்சிருக்கணும் அப்படின்ற திட்டமிடுதல தான் வந்து இதுல சில ஆண்கள் இன்வாயி அதை நடத்துறாங்க. அதுலதான் வந்து லூலு வந்து தொடர்ந்து பேசி அந்த பெண்ணை வந்து ஒரு நபர்கிட்ட வந்து இருந்துட்டு வராங்க. அவங்க வந்து தமிழச்சி பேசுறதுலாம் உண்மை, நான் வந்து இத சொல்ல போறேன்னு சொல்லி வெளியே வரும்பொழுது அவங்களுக்கு வந்து முதல்ல சந்திச்சு சொல்றது வந்து மனிதி. அவங்க என்ன மனிதி அமைப்புல இருக்காங்க. மனிதின்றது வந்து பெண்கள் அமைப்பு,
பெண்களுக்காக நாங்க வந்து குரல் கொடுக்கிற ஒரு அமைப்பாக உருவாக்கிய செல்வி மனிதி செல்வி அவங்க கிட்ட முறையிடும் பொழுது இதையெல்லாம் வெளியில பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அடக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து புதிய குரல் அமைப்பு வச்சு நடத்துற அறியப்பட்ட தமிழகத்தால் அறியப்பட்ட பெரியாரிய பெண்ணியவாதி என்று சொல்லிக் கொள்கிறார் ஓவியாவும் வந்து அதை மூடி மறைக்கிறாங்க. யாருமே வந்து இந்த விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆகல. அப்போ டாக்டர் மனநல மருத்துவர் வந்து ஷாலினி வந்து பேசியிருக்காங்க இந்த குழுக்குள்ள நடந்த மோசமான விஷயங்களை பத்தி பேசி பெரியார் பேரால் பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்த இந்த குழுல நடக்குதுன்னு சொன்னவங்க நான் பேச ஆரம்பிச்ச பிறகு அப்படி எதுவுமே நடக்கலன்னு மாத்துறாங்க. அப்போ ஏதோ ஒரு காரணம் யாரையும் பகைச்சிக்க கூடாது, எந்த அரசியல்வாதியும் பகைச்சிக்க கூடாது, இந்த விஷயம் ரொம்ப பெருசா போகுது, இத வந்து நம்ம எல்லாருமே ஒட்டு மொத்தமா சேர்ந்து தமிழச்சி மேல பழிய போட்டுடணும். இவங்க தனிப்பட்ட காதல் விவகாரத்துல வந்து இவங்க வந்து இந்த விஷயத்த லூலு விஷயத்த வேற ஒரு கோணத்துக்கு மாத்துறாங்க அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பிரச்சாரமா முன்னெடுக்கிறாங்க. இத வந்து மத்தவங்க முன்னெடுக்கிறது எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது. கொலத்திருமணி அந்த வேலையை செஞ்சார். கொலத்திருமணி வந்து ஒருதலை காதலுக்காக நிறைவேறாத காதலுக்காக அப்படின்னு பேசி இந்த சப்ஜெக்ட வந்து முற்றாக வந்து புரட்டி போட்டார். அப்போ என்ன காரணத்துக்காக பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாலியல் குற்றத்தில் பெண்களே வந்து மிரட்டுறாங்க. அவங்களுடைய புருஷனுக்கு புகைப்படத்தை அனுப்பிடுவேன், நான் நிறைய நிர்வாண படங்கள் எடுத்து வச்சிருக்கேன், ஏன்னா அந்த படங்கள் இருக்கிறத அவங்களுக்கே தெரியாது. அப்ப பல பெண்கள் பேஸ்புக்கை மூடிட்டே போறாங்க. துணிச்சலா வந்து போறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு நபர் தான் சொல்லுவேன், கடைசி வரைக்கும் நின்று தொடர்ந்து இப்போ அடிச்சிட்டு இருக்க வந்து சாரதா. அவ்வளவு வெறித்தனமா எனக்கு நடந்த விஷயம் எந்த பெண்களுக்கும் நடக்க கூடாது, புதிய இளைய பெண்கள் வந்து இந்த லூல நோக்கி வராங்க, அவங்க எல்லாம் நம்ம காப்பாத்தணும், நான் கடைசி வரைக்கும் நிக்கிற ஒரே பெண் வந்து நேரடியா வெளிப்படையா. ஆனா போலீஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 200 மேற்பட்ட பெண்கள் கிட்ட அல்லது அது தொடர்புடைய லூலு குழு தொடர்புடையவர்கிட்ட வந்து விசாரணை நடத்தி இது வந்து ஆன்லைன் குற்றம் என்பதால் இந்த கணினி சம்பந்தப்பட்ட இது டெலிபோன் எல்லாமே வந்து கைப்பற்றி அதுல கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி நீதிமன்றத்துல ஒப்படைத்து அதை பார்த்த பெண் நீதிபதி இது வந்து பெண்களை விபச்சாரத்துக்கு தூண்டிய குற்றங்கள் நடைபெற்றிருக்குன்னு சொல்லிட்டு தான் 5 பேருக்கு வந்து தண்டனையை வந்து உறுதிப்படுத்துறாங்க. ஒருத்தவங்க வந்து 2 ஆண்கள் 2 பெண்கள், 5வதா வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து தற்பொழுது காவல்துறை கண்காணிப்புல இருக்கிற லூலு. அப்போ இந்த விசாரணை வந்து என்ன நடந்ததுன்ற தகவல் கூட எங்களுக்கு வரல, எதுவுமே வெளிப்படையா தெரியல. ஆனா இந்த அளவுக்கு புஷ் பண்ணி அதை எஃப்ஐஆர் ஆக வர வைக்கிறதுக்கே நாங்க ரொம்ப ஒரு பெரிய போராட்டம் செய்ய வேண்டியதா இருந்தது. இந்திய தேசிய மகளிர் ஆணையம் வரைக்கும் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போனதால அவங்க தமிழ்நாட்டு கமிஷனர் வந்து உடனடியாக வர வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து இது எஃப்ஐஆர் ஆச்சு. ஆக வந்து கைது பண்ணன்னு சொல்றீங்க, எப்படி கைது பண்ணீங்க? இவங்க தான் பவானியா, இவங்க தான் அம்பிகாவா, இவங்க தான் ஜெகனா அப்படின்றத கூட வந்து பாதிக்கப்பட்ட பெண் முன்னாடி வந்து நிறுத்தி காட்டலையே. அப்ப இந்த அடிப்படையில ஒரு போலீஸ் விசாரணை நடக்குதுன்னா அது எந்த அடிப்படையில எவ்வளவு நம்பகத்தன்மையை நம்ம அதை பார்க்க முடியும்? இப்படிதான் இந்த விஷயம் கூட இன்றுல ஒரு செய்தியா வந்துருச்சு, அதோட முடிஞ்சிடுச்சு. அதை குறித்து யாருமே பேசல. கூடுமான வரைக்கும் பேசக்கூடாது இந்த விஷயத்தை என்பது அனைத்து பெரியாரிஸ்டுகளுடைய நிலைப்பாடா இருக்கும் பொழுது இங்க நான் தொடர்ந்து வந்து குறைந்தது நான் கடந்த 20 வருடங்களாக பேசிக்கொண்டிருக்கிற பெண்ணியம், சமூகவியல் பிரச்சனைகள், தத்துவம் ரீதியாக நான் முன்னெடுக்கிற அரசியல் விவாதங்கள் எல்லாம் வந்து குறைந்தபட்சம் நான் உண்மை என்ற நிரூபிக்க வேண்டிய இடத்துல வந்து நான் நிற்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா தொடர் பிரச்சாரம் தமிழச்சி வந்து ஒருதலை காதலால் பாதிக்கப்பட்ட காரணத்துக்காக பொய் குற்றச்சாட்டுகள்லாம் உருவாக்கி வேற மாதிரியான திசையை திருப்புறாங்க அப்படின்ற விவாதம் பரவலாக கொண்டு செல்லப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் மனிதி அமைப்பு, பெண்கள் அமைப்பு. அப்போ இவ்வளவு தமிழகத்தை சேர்ந்த முக்கிய அரசியல் கட்சிகள், அரசியல் இயக்கங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இது உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்ப வந்து தன்னுடைய கட்சிக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது, தன்னுடைய கட்சியில இருக்கிற விஷயத்த வந்து இவ்வளவு சில விஷயங்கள் நடந்திருக்கு, இது எதிர்கட்சிகள் வந்து யூஸ் பண்ணிக்க கூடாது, இப்போதைக்கு இதை அமைதியா கடந்து செல்லணும்ன்ற மனநில திமுக இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. இப்போ இன்று காலை கூட ட்விட்டர்ல ஒரு புகைப்படம் பதிவு செஞ்சிருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து மதுரை நிர்வாகி அன்புமதி நிக்கிறார். இவர் தான் வந்து லூலு
குழுவுல வந்து ஒரு 3 வாட்ஸ்அப் குழு, உணர்வுகள், உறவுகள், உறவு சிக்கல்கள்ன்ற 3 வாட்ஸ்அப் குழு உருவாக்கி பெண்கள் எல்லாம் அதுல வர வச்சு இவர் அட்மின், அப்புறம் பெரியார் சரவணன் அட்மின், இவங்க எல்லாம் இணைந்து பெண்களிடம் வந்து பேசுவது. அதுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில பெண்கள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவங்க கூட போய் பேசுவது. அவங்க கிட்ட வந்து நம்ம வெளிப்படையா பேசணும். பாலியல் சுதந்திரம் பெண்களுக்கு அத்தியாவசிய தேவை. பெரியார் இதை சொன்னார், அதை சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னார்னு சொல்லி பேச வேண்டியது. அவங்க உடல் நல்ல அக்கறை கொள்வது போல் நடிக்க வேண்டியது. அப்புறம் அடுத்த கட்டமாக அவருடைய உடல் சார் பிரச்சனைகளை பத்தி பேச வேண்டியது. வயிறு வந்து நல்லா எப்படி இருக்க, உடம்ப மெயின்டைன் பண்ணு, உடற்பயிற்சி செய், அதை செய், இதை செய்யணும் பொழுது அந்த பெண்களுக்கு வந்து நம்ம கணவர் வந்து இந்த மாதிரிலாம் பேச மாட்டாரு, நம்ம சகோதரர் இப்படி பேச மாட்டாரு, இவர் நம்ம ரொம்ப அக்கறையா எடுத்துக்கிறாங்க, நல்லா பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து அடுத்த கட்டமா வந்து நீ வந்து உடல் உறவு குறித்து என்ன நினைக்கிற, அந்த ஆர்கசம்னா என்ன, அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் போய் இவ்வளவு வேலையை பார்த்தவரு இந்த அன்புமதி. அப்போ இந்த மாதிரி ஆண்கள் தனிப்பட்ட முறையில ஒரு பெண் பார்த்தாக்கா அவங்க பாலியல் ரீதியான கண்ணோட்டங்கள் மட்டும்தான் இருக்குது. இத்தனைக்கும் அவர் வந்து சுபவி அமைப்பிலையும் இருக்காரு, தன்னை பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறாரு. இவர் ஸ்டாலினை நெருங்கும் அளவுக்கு முக்கிய பொறுப்புல இருக்காரு. அப்ப எனக்கு என்னன்னாக்கா, நான் பெரியார் சரவணன் மீது குற்றச்சாட்டு வைத்த 24 மணி நேரத்துக்குள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வந்து பெரியார் சரவணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில மாநில கொள்கை பரப்பு செயலராக இருந்த நபரை வந்து ஒரே நிமிஷத்துல எடுத்துட்டார், கட்சியில இருந்து எடுத்துட்டார். அப்புறம் லூலுவுடைய கணவர் வைகோ கட்சியில இருந்தார், அவரையும் வந்து வைகோ நிக்கிறார். எனக்கு என்னன்னா கேள்வி, அன்புமதி மேல பகிரங்கமா நான் இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறேன். திமுக இன்னைய வரைக்கும் அந்த விஷயத்த வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல. அப்போ இந்த திமுக அங்கீகாரம் கொடுக்குதா? இந்த மாதிரி பொறுக்கிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து திமுகவுல வந்து மகளிர் அணி இருக்கு. அப்போ இவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 3 வருடங்களாகவும் தன் மீது தமிழச்சி மணிக்கணக்கா பேசி தொடர்ந்து சமூக ஊடகங்கள் பேசியும் நம்ம கட்சி நம்மள ஒண்ணும் செய்யல, நம்மள யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது என்ற திமிர் வருது இல்ல, அந்த திமிர் வரும்போது 5 டிசம்பர் வந்து தானியா என்ற பெண் பத்திரிகையாளரை மிக கேவலமாக இழிவாக பேசி ஒரு பேஸ்புக்ல பதிவு போடுறாரு அன்புமதி. அப்ப இந்த மாதிரி மனநிலையை வந்து உருவாக்குறாங்க. அதாவது பொது பெண்ணா நீ பொது பெண்ற பொருள்பட பேசுற. அப்போ ஒரு பெரியாரிஸ்ட் பேசுற விஷயமா? என்னுடைய கோபம் ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகள் மாதிரி இல்ல, இப்படி செயல்படுற நீ எப்படி ஒரு பெரியாரிஸ்ட் சொல்லிக்க முடியும்? அப்போ இங்க ஒரு புதிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுது. தன்னை வந்து ஒரு பெரியாரிஸ்ட்னாக்கா நாங்களாம் வந்து ரொம்ப ஒரு இன்டெலக்சுவல் லெவல்ல இயங்கிட்டு இருக்க நபர்கள், நாங்களாம் வந்து பகுத்தறிவாதிகள், கடவுள் மறுப்பினாலே ஒரு ஸ்டைலா வந்து பாக்குற அணுகுமுறை, ஒரு கருத்தியலா பாக்குற, நீ கருத்தியலா தயாரா இருந்தாக்கா இந்த பொறித்தனத்தை நீ பண்ணிருக்க மாட்டேன் இல்லையா? அப்போ இந்த மாதிரி சூழலை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இப்போ லூலு வந்து மாட்டிருக்காங்க இப்ப இந்தியாவுக்குள்ள வந்து. இப்ப இந்த அரசு, திமுக அரசு இவங்க இதை வந்து எப்படி முன்னெடுக்க போகுதுன்ற ஒரு பதட்டம் தான் எனக்கு அதிகமா இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் விசாரணை நடக்கல, இன்னும் வேற சில கேஸ். இது வந்து லூலு கேஸ்ன்றத வந்து ஒட்டுமொத்தமா ஒரே கேஸா மாத்தணும். ஏன்னா ஒரே குழுவுல தான் பல பிரச்சனைகள் வந்திருக்கு, பல பெண்கள் வந்து வழக்கு கொடுத்திருக்காங்க. அந்த பல பெண்கள் வழக்கு அனைத்தும் வந்து ஒட்டுமொத்த இதுவா பார்க்கணும். சாரதாவுடைய வழக்கு மட்டும் வந்து முன்னெடுத்து இங்க மத்த குற்றவாளிகளை தப்பிக்க விடக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய ஒரே குரலா இருக்கு. என்னுடைய வழக்கறிஞர்கிட்ட நான் திரும்ப நாங்க பதிவு செய்யற விஷயம் என்னன்னாக்கா, இது வரைக்கும் கைது செஞ்சப்பட்ட குற்றவாளி யாருன்னு எங்களுக்கு தெரியல. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து விஜயகுமாரி என்ன சொல்றாங்கன்னாக்கா, இதுல அரசியல் தலைவர்கள் இன்வால்வ் ஆகிட்டாலும் எங்களால ஒரு அளவுக்கு மேல நெருக்கடி கொடுக்க முடியல அப்படின்றாங்க. அப்ப அவங்களை சுத்தி என்ன நடக்குது? உதாரணத்துக்கு என்ன வந்து எடுத்துங்க, நான் வந்து 2020 மனித உரிமை செயல்பாட்டாளர் இடதுசாரிய சிந்தனை கொண்ட நபர் என்றதால் வழக்கறிஞர் மில்டன் கிட்ட என்னுடைய கேஸ் வந்து ஒப்படைச்சேன். அவருக்கு ஒரு அழுத்தம் வருது, அவரால் வந்து இந்த கேஸ் வந்து ஒரு அலட்சிய போக்கோட விளையிட்டார். இப்ப நான் இன்னொரு வக்கீல வச்சு திரும்பவும் போராடிட்டு இருக்கேன். இங்க பணம் பிரதான பிரச்சனை கிடையாது.
நாங்க ஒரு நியாயத்துக்காக பேசுறோன்ற விஷயத்தையே தொடர்ந்து ஏற்றடி பேசுறாங்க. வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர் நிலவுமொழி செந்தாமரை சொல்றாங்க, திவிகாவில இருந்து நிறைய நெருக்கடிகள் மில்டனுக்கு வந்ததுன்னு தனிப்பட்ட முறையில சொன்னாங்க. நான் அதை பொதுல போட்டு கேள்வி எழுப்பும் பொழுது நெருக்கடி வந்தது, ஆனா திவிகான்னு நான் சொல்லல அப்படின்னு பின்வாங்குறாங்க. அப்ப அதே மாதிரி வந்து என்னுடைய கேஸ் வந்து நேரடியாக நம்ம ஹைகோர்ட்டுக்கு போனாக்கா தள்ளுபடி செய்யாம இதை வேற ஒரு வகையில எடுத்துட்டு போக வாய்ப்பு உண்டு அப்படின்னும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஒர்க் பண்ணோம். ஆனா கடைசியா வந்து எழும்பூர் கோர்ட்டுக்கு வருது. அப்போ ரெண்டாவது வந்து இருமுறை வந்து நீதிபதி திட்டமிட்டு அதை தள்ளுபடி பண்றாரு. அதே நீதிபதி என்கிட்ட சொல்றாரு, இந்த விஷயம் தொடர்பாக, இந்த வழக்குகள் தொடர்பாக நீங்க பொது வெளியில பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ 3 வருஷம் நம்ம மேலாட்டமாக சட்ட நடவடிக்கை குறித்து பேசாம இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ, ஏன்னா மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, நினைவுபடுத்திக் கொண்டு இருப்பது நமது கடமைன்ற மாதிரி நான் தொடர்ந்து இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு என்னன்னாக்கா, தொடர்ந்து பொது ஊடகம், சமூக ஊடகம் இயங்கத்தான் போகுது. இதுல வந்து இயங்கிக் கொண்டிருக்கிற மற்ற ஆணாதிக்க உணர்வாளர்களை விடுவோம். பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிற, முற்போக்குன்னு சொல்லிட்டு இருக்க, கட்சி சார்ந்து இயங்குகிற, இயக்கம் சார்ந்து இயங்குகிற ஆண்களின் மனநிலை, ஆண்களை மட்டும் நான் குறை சொல்லல, பெண்களும் வந்து மோசமா செயல்படுறாங்க. பெண்களை வந்து மிரட்டுறாங்க. உன் நிர்வாண படம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுறது. உதாரணத்துக்கு இந்த லூலு கதை, இதுல வந்து ஒரே ஒரு லூலு மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய குழுக்கள் உருவாகி இருக்கு. இப்ப எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை உணர்வு கொடுக்கணும். எல்லாரையும் வந்து எல்லா பெண்களிடமும் அந்தரங்கத்தை அல்லது தனிநபர்களை நம்பி வேற எந்த வகையிலும் ஒரு லிங்க் கூட கிளிக் பண்ணி அது வழியா வந்து அவங்கள தொடர்ந்து கண்காணிக்கிற சிஸ்டம் மாதிரிலாம் வந்திருக்கு. அவங்களுக்கு தெரியாமலே வந்து சில இடங்கள்ல படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து அந்த பெண்கள் சொல்றாங்க. அப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பெண்களுடைய நிர்வாண படங்கள் குளியல் அறையில இருக்கிற மாதிரி இருக்கும். என்னுடைய நிர்வாண படம் உட்பட. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா லூலுடைய நிர்வாண படம். அப்ப நீ குளிக்கிற, உன்னை எங்கேயோ வந்து ஒருத்தன் படம் எடுக்கிறான். அந்த படம் எப்படி வந்தது, இப்படி ஒரு குற்றச்செயலை யார் செய்கிறார்கள் அப்படின்றதுலாம் வந்து இந்த கிரிமினல் குற்றம் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல வந்து இந்த வழக்கு எடுத்திருக்காங்கனாக்கா, நீங்க காசி வழக்க விட பொள்ளாச்சியில ஒரு பெண் பாதிப்புக்கு உள்ளாக்குனாங்களா, அதை விட இது ரொம்ப மோசமான ஒரு கேஸா, இது பெரிய விஷயம் நம்ம முன்னெடுக்க முடியும். நீதிமன்றத்துல நீதிபதியே சொல்றாரு எங்ககிட்ட, இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான, மிகவும் பயங்கரமான ஒரு கேஸா இருக்கு அப்படின்ற. இத பிடிக்க அது எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு தனிநபராக உங்களை மாதிரி ஊடகங்கள், சிறு சிறு ஊடகங்கள் வாயிலாக நான் சில விஷயங்களை பேச முற்படுறேன். இதை வந்து முன்னெடுக்கும் பொழுது இதன் மூலமா சில உண்மைகள் தெரிஞ்சா மக்கள் கிட்ட எடுத்துட்டு போனா அதன் மூலம் ஏதாவது ஒண்ணு நடக்கலாமா, நமக்கு நியாயம் கிடைக்கலாமான்ற எண்ணம் தான். இந்த நிலைப்பாட்டை இருக்கும்போது லூலு மாதிரி ஆள்கள் கைது பண்ணது கூட வந்து மூடி மறைக்கிறாங்க. அப்போ எது உண்மை அப்படின்னு பேசுறதுக்கு உங்களை மாதிரி ஊடகம் எனக்கு தேவைப்படுது. அதனால தான் உங்களுக்கு முன்னாடி உட்காந்து இவ்வளவு விஷயத்த பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து லூலு வந்து கைது பண்ணது வந்து அவங்க மட்டும் மிக முக்கியமான குற்றவாளி இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து பெரியார், சரவணன், அன்புமதி அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவங்க வந்து இப்படி தமிழ்நாட்டிலே தான் இருக்காங்க, அவங்க வெளிப்படையா வந்து வெளியில் நடமாடுறதுக்கான காரணம் அவங்களுக்கு பின்னாடி பெரிய தலைவர்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அமைப்புகள் இருக்கக்கூடிய சுபவி போன்ற, குளத்தூர்மணி போன்ற தலைவர்கள் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அவங்களோட ஆதரவு இருக்காங்க. மற்ற தலைவர்கள்லாம் யார் யார் இருக்காங்க? அன்புமதி, அதே மாதிரி பெரியார் சரவணனுக்கு பின்னாடி இருக்கிற நபர் வந்து சுபவி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சாட்சிகளை கலைக்க முற்பட்டாரு. ஒரு சாட்சி கிட்ட வந்து அவருடைய கார் டிரைவர் மணி அனுப்பி பேச வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கடந்த நிலையிலும் வந்து அவளுக்கு ஒரே பதட்டம், ஒரே பயம், தமிழிச்சி வாயை அடைக்க முடியல. என்னன்னா குளத்தூர் மணி அறிக்கை வெளியிட்டாக்கா தமிழிச்சி வாங்கிடுவாங்க, அதோட ஒதுங்கி போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வரும்பொழுதுதான் குளத்தூர் மணி வந்து அறிக்கை வெளியிடுறாரு. நான் வந்து அரசியலாக தயாரான நபர். எனக்கு வந்து நான் ஒரு தத்துவத்தை தான் நான் முதன்மைப்படுத்துவேன். தலைவர்கள் அவர்கள் கொள்கையை வந்து சரியாக கடைபிடிக்கிறார்களா, கொள்கையில் தெளிவாக இருக்காங்களா, உண்மையா நேர்மையா மக்கள் பணி செய்கிறார்களா என்பதை பொறுத்துதான் என்னுடைய மரியாதை, மதிப்பீடு எல்லாமே இருக்கும். அது இல்லாத பட்சத்துல நான் என்ன செய்யணுமோ நான் அதை அரசியலா முன்னெடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் நிலைப்பாடு கொண்ட ஒரு நபர் நான். அப்ப வந்து இது அரசியலாக நான் தொடர்ந்து முன்னெடுக்கணும் பொழுது ஒரு தனி நபரால இவங்களால என்ன செஞ்சிட முடியும்ன்ற ஒரு அலட்சிய போக்கு, குளத்தூர்மணி, சுந்தரவல்லி,
பெரியார் சரணன் எல்லார்கிட்டயுமே இருக்கு. குறைஞ்சது வந்து என்னை குறித்து தமிழ்நாட்டுல இருக்கிற சிறு சிறு அமைப்புகளிடம் மிக மோசமான தகவலை கொண்டு சென்றவர் மனித அமைப்பை சேர்ந்த பெண்கள். முக்கியமா வசுமதி வசந்தி. அதாவது இந்த வழக்கு வந்து 2 நிலைப்பாட்டுல வந்து பார்க்கணும். அதாவது லூலு தலைமையில அந்த குழு இயங்கி கொண்டிருந்த பொழுது லூலுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. இது பிரச்சனை நான் வெளியில வந்து பேச ஆரம்பிச்ச பிறகு லூலு வந்து இயல்புலே வந்து ரொம்ப ஒரு கோமாளித்தனமான ஒரு ஒரு கேளிக்கையான பெண். அவங்களுக்கு அரசியலாக வந்து ஒரு விவாதத்தை உருவாக்க முடியாது. துணிச்சலா நின்று ஒரு பெண்ணியம் சார்ந்த கருத்து கூட அவங்களால பேச முடியாது. அவங்க வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு கோமாளி பிம்பத்தை வந்து கட்டமைத்து ஒரு அரசியல பேச முற்படுனாக்கா அது பெண்ணியத்தை எடுத்துக்கிச்சு. இதுதான் பெண்ணியம் நம்புது அந்த கேரக்டர். அந்த இது பெண்ணியம் இல்ல நாங்க பேச முற்படுறோம். என்னன்னா நாங்கெல்லாம் வந்து மார்க்சியம், மாவோயிசம், ஸ்டாலினிசம், கம்யூனிசம் இதை சார்ந்த தத்துவ வாசிப்பு உட்படுத்தி இங்க பெண்கள் அமைப்புல இயங்கிட்டு இருக்க யுனெஸ்கோ பெண்கள் அமைப்புல இயங்கிட்டு இருக்க மெம்பர்ஸ் நாங்க. ஒரு பெண்கள் பிரச்சனையை எப்படி முன்னெடுக்கணும், அதை எப்படி அதே சார்ந்து சிந்தித்து எப்படி மக்களுக்காக பெண்களுக்காக பேசுபவர்கள் எப்படி இயங்குவாங்கன்ற நிலைப்பாடு ஒரு பக்கம் தெரியும். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். தன்னை வந்து நான் ஒரு பணக்கார இமேஜை உருவாக்கி நான் வந்து அரசு அதிகாரி, நான் இப்படி, நான் அப்படி, நான் என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய ஸ்டைலிஷ், என்னுடைய அணுகுமுறை, நான் இப்படி அப்படின்னு பேசிட்டு அதனூடாக கட்டற்ற பாலுறவை முன்னிறுத்துறது வந்து கட்டற்ற பாலுறவு கோட்பாட்டை பெண்ணியலாளர்கள் ஆதரிக்கிறவர்கள் கிடையாது. தங்களுடைய சுய தேவைக்காகவும் தன் விருப்பத்துக்கு உட்பட்டும் நீ 1000 பேர் கூட போய் படுத்துட்டு வரலாம். அது வந்து உங்களுடைய உடல் சார்ந்தது, உங்கள் விருப்பம் சார்ந்தது. அது வந்து சட்டம் வந்து தலையிட முடியாது. ஆனால் ஒரு தனி மனித ஒழுக்கம் அதுக்குள்ளே கூட நான் வரல. ஆனா உன்னால் ஒரு மூளைச்சலை செய்யப்பட்ட ஒரு குழு பாதிக்கப்படுது, பெண்கள் குழு அப்படின்னும் பொழுது அது ஒரு குற்றச்செயலா மாறுது. அப்படிதான் அந்த சிஸ்டம் கூட வந்து லூலுவால இந்த நிமிஷம் வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. அப்போ அவங்கள வந்து பரிதாபத்துக்குரிய ஒரு பெண்ணாக பார்க்க முடியாது. அந்த கேரக்டர் வந்து பாலியல் உளவியல் தீவிரவாதின்னு சொல்லலாம். அவங்க அது வேற ஒரு கட்டம். அது நாங்க வந்து தொடர்ந்து நாங்க லூலு குறித்து பேசணுன்ற அவசியம் இல்லை. லூலு எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது. ஆனா இதுக்குள்ள இந்த நாம வந்து ஏதோ நடந்து போச்சு. நான் ஒரு அறிக்கை தெரியாதனமா விட்டுட்டேன். அதுல வந்து பெரியார் சரணே வந்து நம்ம காப்பாத்தி அவனை தொடர்ந்துனாக்கா தமிழச்சிய கேவலமா காட்டிட்டே இருக்கணும். தமிழச்சி மோசமான்ற இமேஜை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். தமிழச்சி எங்க வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா தெருத்தி விட்டுட்டே இருக்கணும். அவளை வந்து சிறைக்குள்ள அனுப்பணுன்ற அளவுக்கு குளத்தின் மொழி நடவடிக்கை இருந்ததுனாக்கா பெரியாரின் பெண் விடுதலை பேசிக்கொண்டு இவ்வளவு பொறிக்கத்தனம் செய்யறோம் ஒன்னா அம்பலப்படுத்தணும்ன்ற முன்னிலைப்போட நான் நிற்கிறேன். இதுல வந்து சுபவி, குளத்தின்மணி, இப்ப சுந்தரவல்லி அப்படி லிஸ்ட் வராங்க. அப்போ ஒரு அதிரத்தக்க ஒரு செயல்பாடா போறனாக்கா லூலு விசாரணைக்கு உட்படுத்தினாத்தான் எங்களுடைய கேஸை எடுத்தாத்தான் இன்னும் அதி தீவிரமாக இவர்களை எல்லாமே மாட்டுவாங்க. ஒரு விஷயத்த வந்து நான் முன்னிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக எல்லா சாட்சிகளும் கொடுக்குற ஒரு பெண் கதறி அழுது சொல்றாங்க, பெரியார் சாமி படத்தை வந்து நிர்வாண படம் எடுத்துச்சு என்ன மிரட்டுறான்னு சொல்றாங்க. அவ்வளவு இதம் கொடுத்தோம். நீ குளத்தின்மணி அந்த குற்றத்தை மறைச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அறிக்கை வெளியிட்டதோடு இப்ப போன வருடம் நினைக்கிறேன் பெரியார் சாமி புத்தகம் வெளியிடுறான். அதுக்கு போய் அவரு முன்னுரை திரும்பவும் கொடுத்துட்டு உட்காந்துட்டு. அப்ப நான் கேக்குறேன், நீ ஏன் எப்படிப்பட்ட பொறுக்கிகளை உருவாக்கிட்டு இருக்க? இவனுக்கு எல்லாம் பெரியார் நீ எந்த அடிப்படையில நம்புற? அப்படி நீ நம்புறனா நீ யாரு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப விஜய லட்சுமின்ற ஒரு கேரக்டர் வந்து இளைஞர் வந்து தற்கொலை பண்ணிருக்கு. அந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அந்த கேஸ்ல அந்த இளைஞர் சொல்றாரு, என்னுடைய மனைவி கூட வந்து குளத்தின்மணி அப்படி இப்படின்னு நிறைய லிஸ்ட் சொல்லி பேர்லாம் சொல்லி இவங்க இருந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப இந்த மன உளைச்சல்ல வந்து நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். நான் என்கிட்ட பேசின ஆதாரம்லாம் வந்து நான் ஒரு பழைய போன்ல பத்திரமா வச்சிருக்கேன். அதை நீங்க எடுத்தாக்கா அந்த தேவையானதுலாம் கிடைக்கும். அது வந்து எனக்கு கிடைச்ச உடனே நான் உடனடியாக அவங்க தங்கச்சிக்கிட்ட நாங்க ஏதோ ஒரு வகையில தொடர்பு கொண்டு அந்த பழைய இதை வந்து கேட்கிறோம். இதை வச்சு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? இதுல ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா? இதுக்குள்ள என்ன நடக்குது? ஏன்னா ஒரு இளைஞர் தற்கொலை பண்ணிருக்காரு. அப்போ இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க முதல்ல கண்டுபிடிச்சாங்க. வந்து இணையதளத்துல வந்து என்ன நக்கலா வந்து, ஏய் நீ என்ன பெரிய தெலுங்கு நடிகை விஜயசாந்தி நினைப்பா, நீ என்ன பெரிய சிஐடி நினைப்பா,
நீ பெரிய இது நினைப்பா அது நினைப்பா அப்படின்ட்டு கேவலமா நையாண்டியா நக்கலாக பேசுற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட பெரியார் சரண் வாயில கத்திய வச்சுக்கிட்டு வேட்டி கட்டிக்கிட்டு பொறிக்கிற மாதிரி ரவுண்டி மாதிரி சவுண்ட் விட்டுட்டாலே ஒரு போஸ் போட வேண்டியது போட்டோ. ஆண்கள் தைரியசாலிகள், ஆண்கள் அரசியல் தெரிந்தவர்கள், ஆண்களுக்கு எல்லாம் தெரியும். எதை சார்ந்தாலும் பெண்கள் ஆண்களை சார்ந்து நிற்க வேண்டும்ன்றது ஒரு ஆணாதிக்க சிந்தனை மனநிலை இருக்கிறவன் அதை பேசலாம். ஆனா என்னைய மாதிரி பெண்கள் கிட்ட நீங்க ஆணை சார்ந்து இயங்க வேண்டும், இல்லாட்டா நாங்க சொத்த கேட்க வேண்டும், இல்லாட்டா நீங்க ஒரு கிரிமினல் குற்றத்தை நீ நோண்டி நோண்டி துருவிட்டு இருக்காத, உனக்கு மரியாதை அவ்வளவுதானாக்கா, எனக்கு நீ ஏன் மரியாதை கொடுக்கறது, என் மரியாதையை மக்களுக்கு முன்னாடி நான் காட்டுறேன், நான் என்ன செய்யறேன், நான் செய்யற விஷயத்த கடைசி வரைக்கும் நின்று அதை ஜெயிக்கணும்ன்ற ஒரு முன்னெடுப்போட என்னுடைய பொருளாதார நிலைப்பாட்டை நின்றுட்டு நான் எல்லா விஷயத்தையும் செய்யறேன். இப்ப கூட என்ன சொல்றாங்கனாக்கா, தமிழச்சி பிஜேபி இயக்குது, RSS இயக்குது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து எடுக்கிறார். அப்ப என்னை சுத்தி நடக்கிறது சாதாரண இளைஞர் போகிற போக்குல பேசிட்டு போறவங்க இந்த கட்டமைப்ப மோசமான இமேஜை உருவாக்கல. பெரியார் இயக்கத்தை சார்ந்த சிலரால் திட்டமிட்டு கட்டமைக்கப்படுது. இப்போ உங்களுடைய சேனல்ல சென்ற வருடம் நான் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்த பிறகு மனித அமைப்பு இவங்க வசுமதி வசந்தி நானும் பேசணும்னு சொல்லி இன்டர்வியூல பிரசாத் கிட்ட, பிரகாஷா பிரசாத் தெரியல, அவர் நெறியாளர் கிட்ட பேட்டி கொடுத்தாங்க. அப்போ அவருக்கு வெளிப்படையா தெரியுது, அவரு வெளிப்படையா ஒரு கொஸ்டின் முன்னிட்டுறாரு. நீங்க தொடர்ந்து பெரியார் சவனை காப்பாற்ற முற்படுறீங்களே, என்ன காரணம்னு கேட்கிறாரு. இல்ல நான் காப்பாத்தல, ஆனா தமிழச்சி மோசமானவங்க நான் நிரூபிக்கத்தான் நான் இவ்வளவு ஆவணங்கள் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. நீ என்ன ஆவணம் கொடுக்குற, கோர்ட்டுல கொடு, பேசு, சந்திப்போம், நம்ம நிக்கிறேன்ற. ரெண்டாவது பெரியார் சரவணன் ஒரு டெக்னிக்கலா செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நான் தொடர்ந்து அதை பாலியல் சர்ச்சை குழுக்கள்ல நடக்கிற குற்றங்கள் குறித்து பேசிட்டு இருந்த தருணங்களை திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காமக்கோடாரி தமிழச்சி திராவிடத்தை உடைக்க சதி அப்படின்னு சொல்லி என்ன ஒரு கவர்ச்சி கண்ணி ரேஞ்சுக்கு ஏதோ பிஜேபி RSS சேர்ந்து என்னை அனுப்பி வச்சிருக்கிற மாதிரியும் நான் இந்த திராவிட மாடல் அரசியல் கட்டமைப்பை உடைக்கிறதுக்காக இவங்க விஷயத்துல நான் பேசி குளத்திருமணி மேலேயும் சுபவி ராஜா நிறைய லிஸ்ட் வருது, எல்லாரும் மேலே நான் ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேச முற்பட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு குரலாக சுந்தரவல்லி தேவைப்படுறாங்க. அப்ப சுந்தரவல்லி ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு பெண்ணை முன்னிறுத்தி பேச முற்படுறாங்க. என்னுடைய ரொம்ப இயல்பான கேள்வி, சுந்தரவல்லி அரசியல் தெரிஞ்சவங்க, மார்க்சியவாதி, பெண்ணியவாதி, ஒரு மார்க்சிய பெண்ணியம் தெரிஞ்சவர்னா நீ குறைஞ்சபட்சம் என்ன நடந்ததுன்ற விஷயத்த என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு நீ பேசணும் இல்லையா? ஆனா அவங்க பல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது தமிழச்சி ஒருதலை காதல், அவங்க பெரியார் சரவணனை விரும்பினாக்கா அது அவங்க 2 பேர் விஷயம். இன்னை வரைக்கும் நான் சொல்றேன், ஒரே ஒரு ஆதாரம் பெரியார் சரவணால காட்ட முடியுமான்ற ஒரே ஒரு ஆதாரத்தை தமிழச்சி என்ன திருமணம் செஞ்சுக்க கேட்டா, நான் மறுத்தன்ற காரணத்தால் தான் வச்சு அடிச்சிட்டு இருக்கா அப்படின்றான். என்ன ஆதாரம் வச்சிருக்கு அதுக்கு? அப்போ இந்த கதைகளை கட்டமைப்பு விட்டு அதுக்காக அவர்களுக்காகவும் போராடி கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக போராடி கொண்டுட்டு இருக்க. நான் ஏதோ பிரான்ஸ்ல இருக்கேன், என்ன விடுங்க. ஆனா தமிழ்நாட்டுல துடிச்சலா தனி ஆளா கடைசி வரைக்கும் தனியா இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஓடிட்டு இருக்க ஒரே ஆளு சாரதான். அவங்களுடைய சொந்த இத்தனைக்கும் அவங்க ஒரு குமஸ்தாகவும் ரொம்ப பொருளாதார பின்புலம் எதுவும் அதிகமான இல்லை. ஆனா அவங்க சுயசார்பு சார்ந்து இயங்குற ஒரு ஓரளவு குடும்ப சப்போர்ட் அப்படின்றது கூட அவங்களுக்கு 2ஆம் பட்சம். அவங்க இதுல எந்த பெண்ணும் பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி உணர்வு எங்களுக்கும் சாரதாவுக்கும் சில கருத்தியல் முரண்கள் இருந்தாலும் சாரதாவும் நானும் தொடர்ந்து நின்று இந்த விஷயத்துல முன்னெடுக்கிறதுக்கு ஒரே காரணம், இவர்களை யாருமே இந்த பொறுக்கிகளை விட்டு வைக்க கூடாது. இவனுங்க அரசியல் தெரிஞ்ச பொறுக்கிங்க இவ்வளவு அயக்குத்தனை பண்ணுதுனாக்கா, அப்போ அரசியல் இல்லாத புரிதலற்ற இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னும் பொழுது அவங்க ரொம்ப சாதாரணமா இயல்பாத்தாக்குறாங்க. சைட் அடிச்சம்மா, லுக்கூட்டம்மா, கலரா சைட் அடிச்சோம் போயிட்டே இருக்காங்க. இவங்க அரசியல் தெரிஞ்சவர்கள் பெண்களை ஓட விரட்டி பழி வாங்கிட்டு இருக்காங்க. இதுல எது உண்மைன்றத நான் நிரூபிக்கணும்னாக்கா இது சிபிஐ விசாரணை போலத்தான் சரியான ஒரு அரசியலா நம்ம இது அடுத்த கடத்தை நோக்கி போக முடியும். இப்போ ஓவியா அவர்கள், அருண்மொழி அவர்கள், அதே மாதிரி சுந்தரவல்லி, இது மாதிரி பெண் செயல்பாட்டாளர்கள் மேல நீங்க அவங்க கண்டுகளை, பெண்கள் இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டை கொண்டு போய் சொல்லும் போது அவங்க கண்டுகளை இதை மேல கொண்டு போல இதை பேச வேணாம்னு தடுத்தாங்கிற மாதிரி சொல்றீங்க.
இது பெண்களே வந்து பெண்களுக்கு எதிராக வந்து செயல்படக்கூடியதை வந்து தடுக்கிறாங்கல்ல. இதே மாதிரி மற்ற யாரெல்லாம் இந்த இயக்கத்துல இருக்கிறாங்க, மற்ற முக்கியமான நபர்கள் வந்து இதை வந்து வெளியில பேசக்கூடாதுன்னு தடுக்கிறது யார்? என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த லூலு குழு தொடர்பாக நான் பார்த்துட்டு இருந்த அனைத்து காய்ச்சல் படியும் நான் பார்க்கும் பொழுது இதை தடுக்கிறவங்க அனைவரும் கட்சி சார்ந்தவர்களும் பெரியார் இயக்கத்தை சார்ந்த சிலவர்களும் சுபவி இவர்கள் தான் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. இத வந்து காவிகள் செய்யல, இது வந்து கருப்பு காவிகள் செஞ்சுட்டு இருக்கு என்னைய சுத்தி. அப்போ வந்து எனக்கு என்னன்னாக்கா இவர்கள் இப்படியா அப்படின்னு அவங்க என்கிட்ட அம்பலப்பட்டிருக்காங்க, மக்கள் கிட்ட அம்பலப்படுத்த விரும்புறேன். நீ வந்து பெரியார் இயக்க தலைமையேற்றி நடத்துற தகுதி குளத்துமணி இல்லைன்னு சொல்லுவேன். அவருடைய முன்னாளுடைய செயல்பாடுகள் அதை குறித்து எனக்கு அவர் எதுவும் தெரியாது, அதுக்குள்ள நான் இன்வால்வ் ஆக விரும்பல. ஆனா லூலு விஷயம் தொடர்பாக குளத்துமணி கையாண்ட முறைகள் மிக மிக கேவலமானது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். சென்ற வருடம் நான் இந்தியாவுக்கு வந்திருக்கும் பொழுது நீதிமன்றம், எழும்பூர் நீதிமன்றத்துல பேசி ஜட்ஜ் கிட்ட பேசிட்டு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு நாங்க வெளியே வரும்போது நான் ஒரு லைவ் போட்டேன். நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்கு, நான் போய் அதை அந்த இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு வந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்கு. நான் பிறந்து வளர்ந்தது பிரான்ஸ். என்னுடைய லாங்குவேஜ் வந்து நான் நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த சம்பவம்னாக்கா தமிழ்நாட்டுல அது வேற ஒரு அர்த்தத்துல சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சம்பவம்னாக்கா ஒரு சம்பவம் நாளைக்கு இருக்கு, அதுதான் நான் சம்பவம் நான் சொல்றேன். அவங்க வந்து உடனடியா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நைட்டு நான் அந்த லைவ் போட்ட அன்று இரவு வந்து போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உமாபதி, திவிகாவை சேர்ந்த உமாபதி கம்ப்ளைண்ட் பண்ணி நாளைக்கு எங்க அலுவலகத்துல திவிக அலுவலகத்துல ஏதோ நடக்க போகுது, எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் வந்து சாரதாவோட போறேன். ஒரு மனு எடுத்துட்டு அதுதான் சம்பவம் நான் சொல்றேன். நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்குட்டா நான் ஒரு மனு குளத்துமணி வந்து சில விஷயங்கள்லாம் என்னென்ன பண்ணாருன்னு எல்லாத்தையும் எழுதி அந்த மனு வந்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டு போனேன். ஆனா அவங்க கதவை கூட்டிட்டு தெரு ஓரத்துல நின்றுக்கிட்டு அநாகரிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பதிலுக்கு நான் பேச ஆரம்பிச்சேன், அது லைவ் பார்த்திருப்பீங்க. போலீஸ் அங்க ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட போலீஸ் இருந்தது. அவங்க எல்லாருமே என்னை சுத்தி நின்றுக்கிட்டு என்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா இது இணையத்துல எப்படி காட்டப்படுதுனாக்கா தமிழச்சியை சுத்தி போலீஸ் பாதுகாப்பா நிக்குது. அப்ப என்ன சுத்தி போலீஸ் பாதுகாப்பு வரல, அவங்க பாதுகாப்பு கேட்டதால போலீஸ் வந்தது. அப்போ அந்த போலீஸ் வந்து அந்த என் மேல வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யற அளவுக்கு கோப்பு தயார் பண்ணி அவர் இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே வச்சுட்டாரு. அப்போ எங்களுக்கு அந்த நெருக்கடியான நேரத்துல உதவி பண்ணவங்க நிலவு மொழி செந்தாமரைக்கு இந்த தகவல் போது அவங்க உடனடியாக ஒரு வழக்கறிஞர் அனுப்புறாங்க. நான் அங்க இருந்து வெளியே வரும். அப்ப வெளியில வந்து ஒரு 10-15 ஆளுங்க வந்து தோழர்கள் சொல்லிக்கிற இந்த திவிக சேர்ந்தவர்கள் முழக்கமிடுறாங்க. ஒருத்தவர் வந்து சொல்றாரு இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி, நீ எப்படி தமிழ்நாட்டுல இருந்து வேற வெளியே போயிடுன்னு பாத்துடுற அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரு. சாரதா சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் பார்த்து, பாத்தீங்களா உங்களுக்கு முன்னாடியே மிரட்டுறாங்க. இந்த நிலைமையில தான் இருக்கு. அப்போ நீ என்ன பெண்ணையே பேசிட்டு இருக்க, நீ என்ன அரசியல் செய்ய முற்படுற, நீ சேர்த்துதான் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கியா? நீ தமிழ்நாட்டுல பெண் விடுதலை, பெரியாரின் பெண் விடுதலை கோரிக்கைகளை எப்படி நீங்க முன்னெடுக்கிறீங்க? ஒரு பெண் துணிச்சலாக உங்களுக்கு முன்னாடி இன்னும் தலைவன் அயோக்கியத்துல பண்றாங்க, ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கு. குறைஞ்சபட்சம் உட்காந்து பேசுங்க, வந்து விவாதிங்க, என்ன நடந்ததுன்னு கேளுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் கேட்கல. ஆனா வந்து பெரியார் சரவணன் நான் பேசி முடிச்சுட்டு வந்த பிறகு யூடியூப்னு சொல்லி ஒரு சேனல், மைனர், அவர் பேரே வந்து ரொம்ப விவகாரமான பேரா இருக்கு. அந்த மைனருக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு தமிழச்சி தமிழ்நாட்டுல இருந்து வந்தவுடனே நேரா பாண்டிச்சேரியில இருக்கிற பிஜேபி அலுவலகத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து நான் கேட்கிறேன், அந்த ஆதாரத்தை கொடுறா, ஆதாரத்துக்கு 5 கோடி தரேன். நான் பிஜேபி அலுவலகத்துக்கு போறேன், அதை நிரூபிச்சுனாக்கா நான் உனக்கு 5 கோடி தரேன். ஒண்ணுமே இல்ல, குளத்துமணிக்கு இப்ப சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நான் வந்து பெரியார் சொன்ன காதலிச்சேன்னு சொல்லி நீ பொதுவெளியில அப்படி வந்து மனித அமைப்புல வந்து பேசுறிய, நீ வந்து ஒரு ஆதாரம் கொடு, 15 கோடி கொடுத்துட்டு நான் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு போயிடுறேன். அப்போ நீங்க வந்து கட்டமைக்கிற இந்த மோசமான இமேஜ் இருக்கு இல்லையா, எங்களை வந்து தனிமைப்படுத்தி இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி ஒண்ணுமே இல்லாம ஓட ஓரட்டுறேன்னா, ஒருவேளை நான் ஓடி போயிருந்தாங்க நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? தொடர்ந்து உங்க பொறித்தனத்தை பண்ணிட்டு இருப்பீங்க. ஊர் உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்க பொண்டாட்டியும் கூட்டு உட்கார வச்சுட்டு, உனக்கு ஆர்கசம் வருதா, ஆர்கசம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா, நான் உனக்கு கத்து கொடுக்குறேன், உன் உடம்பு எப்படி இருக்கு தெரியுமா, அவுத்து போட்டு காட்டு, உன்னை நான் வர்ணிக்கிறேன், இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கு ஒரு முடிவு ஒண்ணாக்கா இதுக்கு ஒரு தொடக்கம் தேவை. அந்த தொடக்க புள்ளிய நான் இருக்கிறேன்னு சொல்றேன். ஒரு பெண் பெரியாரிஸ்டா நான் இருந்து இதை வந்து பேசுவோம் முன்னெடுப்பேன்னு சொல்றேன். இதுல வந்து பிஜேபியை பத்தி நீ பேசிட்டு வந்தாலும் RSS பத்தி பேசிட்டு வந்தாலும், டே பொறுக்கி நான் இல்ல, நான் பேசுறது பெண் விடுதலை குறித்து பேசிட்டு இருக்கேன், பெண் பாலியல் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க இடைமாற்றம் செய்றீங்கன்னா நீங்க கருப்பு சங்கிங்களான்னு கேட்கிறேன்.
இதற்கு முன்னாடி வந்து விஜய் பழனிசாமி அந்த சிவா ரத்னசீலன் இறப்பு பத்தி பேசியிருக்கீங்க. அதுல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து தொடர்பு இருக்கு. அதே மாதிரி விக்ரமன் இப்போ சமீபத்துல வந்து ஒரு வழக்கு வந்துச்சு. இப்படி பெரியாரியம் பேச மட்டும் இல்லாம மற்றவர்களும் இதுல முக்கியமான ஆட்களா இருக்காங்கல்ல, இதை பேசாம இருக்காங்களா? குறிப்பா சீமான் அவர்களோட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி KT ராகவன் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. பிஜேபியோ மற்ற ஏதோ ஒரு அமைப்புல இருக்கவங்க பேசப்படுது. பெரியாரியம் திராவிடம் பேசக்கூடியவர்கள் வந்து பேசப்படாம தடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்களை பொறுத்த வரைக்கும் திராவிடர்கள் எல்லாருமே பண்பாடு நிறைந்தவர்கள். தமிழர்கள் எல்லாம் தமிழ் இந்த இடத்துல தமிழ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆரியர் திராவிடர் வச்சு வச்சு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு ராகவன் எடுத்துக்கிட்டாக்கா அவர் வந்து பிறப்பால் பிராமணர், அவர் ஒரு ஆரியரா பொறுக்கி பசங்க, திராவிடரா ரொம்ப ரொம்ப யோக்கியமானவர். இதை எப்படி வந்ததுன்னா பாத்தீங்கன்னாக்கா ஒரு மீட்டு விவகாரம் எடுத்துங்க. வைரமுத்து கவிஞர் வைரமுத்து மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது பெரியாரிய பெண்ணியவாதி ஓவியா வைரமுத்துக்கு ஆதரவா நின்னாங்க. அதே மாதிரி சுபவி வந்து வைரமுத்துக்கு ஆதரவா பேசார். ஏன்னா ஒரு திராவிடரா அவங்க வந்து சின்மை வந்து ஏதோ ஒரு திட்டமிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சின்மை குற்றச்சாட்டு வைக்கிறதோட ரகுமானுடைய அக்கா பேசுறாங்க வைரமுத்து கேரக்டர் இந்த மாதிரியான கேரக்டர்னு. அப்போ இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அந்த தாக்குதலை வந்து பாதுகாக்கிறாங்க. ஒரு பொறுக்கி ஒரு பாலியல் சுழலுக்கு முற்பட்டிருக்கிற ஒரு நபர். அதனாலதான் வைரமுத்து மனைவியை வந்து பிரிந்து போனதாக தகவல்லாம் இருக்கு. இவர் வந்து ஒரு கவிதை எழுதுனாக்கா கவிதை எழுதுவதற்கு மதுவும் மாதுவும் இருந்தா போதும். அவங்க வந்து ஒவ்வொரு பெண்ணையும் அனுபவித்து ஒவ்வொரு கோணத்துல ஒரு அனுபவத்தை வச்சு கிளாகித்து கவிதை எழுதுவது. எத்தனை கவிஞர்கள் வந்து ஒரு புரட்சிகரமான மனநிலை கொண்டவர். இவர்கள் வந்து இந்த உருவாக்கப்பட்டவர்கள். இந்த பணத்தை தாண்டி பணத்துக்காக கவிதை எழுதுறவங்க வந்து சமூகத்துக்கான சிந்தனை இருக்குமா? அப்போ இந்த மாதிரி நபர்களையா இவர்கள் இப்படி சுத்தி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் வந்து நீங்க பாக்கணும். வைரமுத்து விஷயத்துல வந்து சுபவி வைரமுத்துக்கு ஆதரவா பேசின நபர் ராகவன் வீடியோ கேசட் வெளி வரும் பொழுது சுபவி சொல்றாரு அவங்க 2 பேர் தனிப்பட்ட விஷயம், அதுல நம்ம கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு. ஆனா அந்த பெண் வந்து அந்த வீடியோ எடுத்த பெண் வந்து இந்த ராகவன் இந்த கேரக்டர் நிரூபிக்கிறதுக்கு தான் வந்து இந்த படத்தை எடுத்துதான் வந்து வீடியோ எடுத்துதான் சொல்லி அவங்க ஒரு அரசியல் செய்ய முற்படுறாங்க. அது ஒரு கட்டத்துல வந்து அது மூடி மறைக்கப்பட்ட ஒரு விஷயமா போயிடுச்சு. அடுத்தது வந்து நீங்க ஒரு முக்கியமா வந்து விசிகா முன்னிறுத்துறீங்க. விசிகா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் செய்பவர்களாகத்தான் இருந்தாங்க. அது காலப்போக்குல கட்ட பஞ்சாயத்தா மாறிடுச்சு. தன்னுடைய கட்சிக்கு நிதி தேவைனாக்கா போய் கட்ட பஞ்சாயத்து ஈடுபட்டு நான் உனக்கு அதை செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லி பேசி அவங்ககிட்ட இருந்து ஒரு ரேட்டை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இது அந்த ரேட்டை வச்சுட்டு எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற போக்கு இருக்கு அப்படின்னு நான் சொன்னாக்கா தமிழச்சி அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒரு யதார்த்தம் இப்படிதான் இருக்குன்னு நம்மளால பேச முடியும். ஆனா விஜய் பழனிசாமி தன்னுடைய கணவரை விட்டு வெளியேறி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து படுகொலை செய்யப்பட்டார். விசிகாவில் ஒரு முக்கிய பிரமுகர். அவருடைய பெயர் இப்ப தற்போது எனக்கு நினைவுக்கு வரல. எனக்கு இந்த பெயர் சிக்கல் இருக்கு. அப்ப அந்த நபர் வந்து என்ன பண்றாருன்னா விஜய் பழனிசாமி சக்கலத்தின் தான் கூப்பிடுவாராம். ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒரு நபர் ஒரு பெண்ணை எப்படி அணுக வேண்டும்ன்ற அறிவு இல்லையா? அதை விட அந்த பெண் வந்து அதை எழுதுறாங்க. என்னை வந்து ஒரு சக்கலத்தின் கூப்பிடுவார். சக்கலத்தி எப்படி இருக்கேன்னு. என்ன எவ்வளவு கூட்ட செருப்பு கேட்டு அடிப்பேன். ஏன்னா எனக்கு சுயமரியாதைக்கு எவன்டா சக்காலத்தின்னு கேட்பேன். அப்போ உனக்கு இந்த பெண்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்கு. தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீ என்ன சக்காலத்தின் கூட்டுக்கோ, இல்ல சக்காலத்தியாவே வச்சுக்கோ, என்னோட மேட்ரு பாரு, எனக்கு காரியம் ஆகணும். நான் வந்து ஒரு பிரமாதமான ஒரு வாழ்க்கை முறையில இருக்கணும். எனக்கு தேவையானதுலாம் வந்து என்னுடைய உடல் கொடுத்து என்னால பூர்த்தி செஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நீ சேர்த்து விபச்சாரம். இதைதான் பெரியார் சொல்றாரு. பெரியார் வந்து முன்னிறுத்தியது பெண் விடுதலையில கூட பெண் ஒழுக்கத்தை தான் வந்து முன்னிறுத்துறாரு. ஆணுக்கு இருக்கும் ஒழுக்கம் பெண்ணுக்கும் இருக்க வேண்டும் சொல்றாரு. அப்ப வந்து நீ ஆண் வந்து நீ இப்படிதான் இருக்கணும், ஆனா பெண் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு பெரியார் சொல்ல. ஆனா அதே சமயம் சும்மா பெரியாரை மேற்கோட்டு காட்டிட்டு இருக்கிற அவசியம் இல்லைங்க. இப்ப வந்து நீங்க யதார்த்தமாவே பாருங்க. ஒரு ஒழுக்க நெறி அறநெறி என்பது என்ன? அறநெறினா தன் சார்ந்த சுய சிந்தனை சுய வருமானம் இதன் தேவை பூர்த்தி செய்வதற்கு ஒரு சுயமரியாதை உள்ள பெண்ணுடைய நடத்தை எப்படி இருக்கணும்? இனிவரும் உலகத்துல பெண் எப்படி இருக்கணும்ன்றத பத்தி பெரியார் சொல்றாரு.
தெளிந்த ஒரு அறிவுள்ள கொண்ட ஒரு பெண்ணால வந்து அவளுடைய பொருளாதார தேவையை அவளால பூர்த்தி செய்ய முடியும்னாக்கா அவளுடைய வாழ்வையும் அவளால பூர்த்தி செய்ய கொள்ள முடியும் சொல்றாரு. அப்போ நீ வந்து எப்படி தயாராகணும்? உன்னை சுத்தி அப்படி தயாராக ஏன் இந்த சமூகம் மூடல்னாக்கா சமூகத்தை விட்டுருங்க, குடும்பத்தை விட்டுருங்க. நீ ஏன் சுயேட்சையா ஒரு சிந்தனைக்குள்ள உட்பட்டு ஆகா நான் ஒரு கடவுள் மறுப்பாளர், நான் ஒரு பெண்ணியவாதியாக வரணும், நான் ஒரு பெண்ணிய சிந்தனை சமூகவியலுக்கு வெளிப்படுத்தணும், நான் வந்து ஏன்னா ஒரு முற்போக்கு பெண்ணா நான் வந்து அரசியலா தயாராகணும்னாக்கா நீ நேரம் எங்க போவ? பெரியார் இயக்கம் வான்னு நீ சரி போற. உன்னை எப்படி தயார்படுத்தி விடுறாங்க? ஒண்ணு எனக்கு கட்டுப்பட்டு நட, எனக்கு கீழே இருந்து பேசு, இல்லைன்னா நீ சில விஷயங்கள் சரியா அதுல நீ வந்து ஒரு தவறுதலா போதா உனக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தவன் வருவான் வந்து நீ ஒப்பாரி வச்சுட்டப்பல உனக்கு வேற ஒரு சில விஷயங்கள் செஞ்சு அவனை நம்ப வச்சு அவன்கிட்ட நீ போய் எப்படி என்ன பண்ணுவ? இதுதான் வந்து குளத்தூர் மணி கௌசல்யா சக்தி பஞ்சாயத்துல நடந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானதெல்லாம் இப்படித்தான். அப்போ எல்லா வகையிலயும் வந்து பெண்கள் ஏதோ ஒரு வகையில பொது வாழ்க்கைக்கு வர பெண்களை கூட வந்து உடலியல் ரீதியாக எப்படி சுரண்டலுக்கு உட்படுத்த வேண்டும்ன்ற ஒரு உணர்வு போக்குக்கு உள்ளாகிறாங்களே தவிர இந்த பெண்களை எப்படி அரசியலாக தயார்படுத்த வேண்டும் அரசியலா தயார்படுத்துறாங்க. ஆனா அதுக்கு எதெல்லாம் நீ இழக்கிறன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு கலைஞர் தொலைக்காட்சி உமாவை எடுத்துங்க, சுபவி எப்படி பயன்படுத்துறாரு? எனக்கு வந்து எந்த நிலையில இருக்காங்க? உமாவுடைய பெற்றோர்கள் 60வது திருமண விழாவுக்கு அமைச்சர் ராஜா வரார், முன்னாள் அமைச்சர் ராஜா வரார். ஒரு சாதாரண ஒரு பெண், எங்கேயோ இருந்து வந்தவங்க, ஒரு விவகாரத்தை பெற்ற ஒரு பெண். இழிவாக பேசல, கேவலமாக பேசல. ஆனா உன்னுடைய பயங்கரமான ஒரு வளர்ச்சி இருக்குல்ல, அந்த வளர்ச்சி மேல பொறாமை கிடையாது. எப்படி நீ உன்னை தயார்படுத்திட்டு வந்திருக்க? உன்னை பாக்குற மற்ற பெண்கள் எப்படி வருவாங்க? ஆஹா, உமா நல்லா வளர்ந்து வேற லெவலுக்கு போயிட்டாங்க, நாமளும் அந்த லெவலை நோக்கி நகரணும்னாக்கா அது ஒரு குழு ஒண்ணு உருவாக்கும். உன்னொரு பக்கம் லூலு மாதிரி பெண்கள் வருவாங்க. இதை வந்து நம்ம தமிழ்ச்சி ரொம்ப பிற்போக்குத்தனமா பேசுறாங்க. தமிழ்ச்சி இன்னும் வெளிநாட்டுல இருந்துட்டு இவ்வளவு ஒரு ரொம்ப ஒரு பிற்போக்குவாதிக்கு இணையாக உங்களுடைய தமிழ்ச்சியுடைய வாதங்கள் வருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொது வெளியில உருவாகுதுனாக்கா அதை கூட நம்ம வந்து அரசியலா யார் பேசுறாங்கன்றத போட்டு ஒரு அரசியல் நம்ம அதை விவாதிக்க முடியும். ஏதோ எல்லாத்துக்கும் அடிப்படையில இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து பெண்களை உடல் ரீதியாக பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்துவது மட்டும்தான் எல்லா இடங்களிலும் நடக்குது. இப்போ விசிகாவை குறித்து நீங்க பேசுறப்ப எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. சிவா மரணம் அடையும் பொழுது சொன்னார் இல்லையா, அந்த பழைய போன்ல வந்து அனைத்து தகவலும் இருக்கு அப்படின்னு சொன்னது. அந்த போனை வந்து விஜய் சிவாவுடைய அம்மா கிட்ட போய் அந்த போன் எனக்கு போயிருக்காங்க. கூட போறப்போ ஒரு சில ஆட்கள் போயிருக்காங்க. அந்த ஆட்கள் வந்து விசி ஆட்கள் தகவல் கிடைக்குது. அங்க போய் அந்த அந்த போன் எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் போச்சு. சிவாவுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு கிராமத்து பெண், ஒரு பெண்ணுக்கு என்ன தெரியும்? இவங்க என்ன அரசியலுக்கு வராங்க, என்ன பண்றாங்க தெரியுமா? அது பழைய போன் விஜய், என் புது போன் என் பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்கான். அந்த பொண்ணு பழைய போனை கேட்டு வந்து இந்த அம்மான்னு சொல்லி தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே காண போயிடுச்சு. எதை வச்சு பேசுறது? ஆனா ஒரு பையன் இறந்தது நிஜம், ஒரு இளைஞன் இறந்திருக்கான், அவன் காட்டுறான், பேரெல்லாம் சொல்றான். என்ன நடந்தது? இத வந்து விவாதிக்கணும், இதை குறித்து விமர்சனம் பண்ணாக்க எந்த பெரிய அரசும் பேசல. எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு இறந்துட்டான், அதெல்லாம் போய் நம்ம நம்பணுமா? அதை கூட பேசுறதுக்கு யாரும் தயாராகி. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து திட்டமிட்டு மறைக்கப்படுது. இதை செய்யறவங்களாம் யாரு? இதை செய்யறவங்களாம் அரசியல் தெரிஞ்சவங்க. நீ என்ன அரசியல் பேசுற? முற்போக்கு அரசியல் பேசுற, சமூக நீதி அரசியல் பேசுற. அப்போ உன்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும்? இது நடவடிக்கை ரொம்ப பொறுக்கித்தனமா இருக்கு. அப்ப நீ யார் பொறுக்கியா? நீ இயல்புல பொறுக்கித்தனத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கியா? ஒரு அறிஞர் சொல்றாரு, ஆங்கில அறிஞர், எப்படிப்பட்ட முற்போக்கு ஆணாக இருந்தாலும் அவனை கொஞ்சம் சுரண்டிப்பாரு. அவனுக்கு கூட எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை இருக்கணும். அதுதான் நான் குளத்து மொழிகிட்ட பார்த்தேன். அந்த ஆணாதிக்க சிந்தனை தான் நீ செய்ய ஆணாதிக்க சிந்தனை தான். நீ இவ்வளவு இவ்வளவு பித்தலாட்டம் பண்ணிட்டு என்ன கேவலமா இழிவா பேசு, உனக்கு என்ன ரைஸ்டா இருக்குன்னு நான் கேட்கிறேன். என் பேரை சொல்லல, பேரை சொல்லியிருந்தாக்கா அவமதிப்பு போட்டிருப்பேன். அப்ப நீ இவ்வளவு விஷயம் தொடர்ந்து நீ பேசிட்டு இருக்கன்னா நான் உன தொடர்ந்து அம்பலப்பட்டு இருப்பேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அதை செஞ்சுட்டு இருப்பேன். நீ என்ன கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பாக்குற. நான் ஒண்ணு குறைஞ்சது தோளுக்கு மத்தியில் அம்பலப்பட்டுன்னு நினைக்கிறேன். அப்பதான் இப்ப வந்து 3 வருஷம் முடிஞ்சிருக்கு, தொடர்ந்து நின்று பேசுறோம். இப்ப நீங்க கூப்பிடுறதுக்கான கைது நடவடிக்கை என்ன, உண்மையா பொய்யா அப்படின்னு கேக்குறீங்க. நான் திரும்பவும் ஆமா உண்மைன்னு சொல்லிட்டு திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா லூலு இன்று முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்குன்றது வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை.
அமைச்சர் செந்தில் பாலாஜி கிடைக்காத முன்ஜாமீன் எப்படி டப்பு டப்புன்னு முடிஞ்சு போச்சு எல்லாம். எப்படி நடந்தது? இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த நிலையில லூலு விசாரணைக்கு உட்படுத்தாம தமிழ்நாட்டுல இருந்து எப்படியாவது அவங்களை வெளியேற்றணும்ன்றத தமிழக அரசு முனைப்படப்ப செயல்பட்டு இருக்கு. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு எப்ப லூலுவை தடுத்து நிறுத்துதோ, இத விசாரணைக்கு உட்படுத்தினா விசாரணைக்கு உட்படுத்து. விசாரணையில லூலு குற்றமற்ற ஒரு நபர்னாக்கா தாராளமா போட்டோம். லூலுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில வாய்க்கா தகராறுல சொத்து பிரச்சனை எதுவுமே கிடையாது. நீ செஞ்சது நீ செஞ்சது அநாகரிகமான ஒரு மோசமான செயல். ஒரு பாலியல் குற்றவாளி ஆண் கும்பலோட சேர்ந்துட்டு நீ இணைஞ்சு நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டு பல பெண்களை மூளைச்சலவை செய்து அவர்களை ஒரு இன்று ஒரு ரொம்பவும் சாரதா கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிவந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த மன உளைச்சல் இருந்துட்டே இருக்கு. அந்த சமூகம் அங்கீகாரம்ன்றத எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்ட மனநில இதுல இடத்துக்கு தள்ளது வசூல். அப்போ மோசமான இந்த குற்றச்சாட்டுல தாங்கிக்கிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு என்னதான் 1000 தான் எல்லா சட்ட நடக்கையும் முன்னெடுத்தாலும் என்னதான் செஞ்சாலும் அவங்க தனித்து நிக்கிற மாதிரியான ஒரு சூழலை யாருமே இது இல்ல சப்போர்ட் இல்லாம ஏன்னா அவங்க பொது சமூகத்துக்கு வந்தாங்க, அரசியல பேசணும், சமூகவியல் பேசணும், நிறைய அவங்களே தேடி தேடி சில விஷயங்கள் கத்துக்க முற்பட்டது 45 வயசுக்கு மேல சாரதாவை பத்தி பேசுறேன். அப்ப சாரதா மாதிரி எதிர்காலத்துல இப்ப கூட சில பெண்களுக்கு ஆர்வம் வரலாம். அரசியல் நல்லா இருக்கே, அரசியலை பத்தி தெரிஞ்சுப்போமே, பெரியாரியல் சொல்றாங்களே, என்ன பெரியாரியல், அதுல என்ன பெண் விடுதலை குறித்து என்ன கருத்து இருக்கு, சரி இதெல்லாம் நம்ம படிச்சா நம்ம ஒரு தமிழ்ச்சி மாதிரி நாமளும் நம்மள தயார்படுத்திக்கலாமா, ஒரு சாரதா மாதிரி ஒரு அவங்க ஓட்டப்பயிற்சியில ரொம்ப தீவிரமான ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க, நம்ம இந்த மாதிரி ஓட்டப்பயிற்சி இதெல்லாம் எடுக்கலாமா, நம்மளுடைய உடல் பராமரிக்கலாமா அப்படின்னு ஏதோ ஒண்ணு யாரோ ஒரு பெண் எங்கேயோ இருக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் பார்த்து ஒரு உந்துதலுக்கு உள்ளாவாங்க இந்த இளம் பெண்கள். அது இயல்புல நடக்கிற ஒரு விஷயம். அப்ப லூலு கிட்ட நோக்கி போறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சில தேவைகள் இருக்கு. அவங்களுடைய உடல் சார்ந்த தேவைகளுக்கு கிளுகிழுப்பா பேசுற விஷயம் அவங்களுக்கு அது கொடுக்குது, அந்த கிளுகிழுப்பு கொடுக்குது, அவங்க அதை நோக்கி போறாங்க. அப்போ நம்ம தத்துவவியலா பேசுறோம், அரசியலா பேசுறோம், சரி அரசியலா ரொம்ப சொற்பமான இருக்கு, ரொம்ப ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில தான் வராங்க நம்மள நோக்கி. அப்போ அவங்கள நம்ம எப்படி தயார்படுத்துறது, அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசுறது, இந்த என்னுடைய மொழியின் மூலமாக நான் உள்வாங்கிய தத்துவங்களை எப்படி கடத்துவது, எப்படியெல்லாம் தான் நாங்க பேச முற்படுறோம். அப்போ ஒருவரை நல்லவரா காட்டணும்னாக்கா இன்னொருத்தவங்க கெட்டவளா இருக்குன்ற மாதிரி விதின்ற மாதிரி நான் லூலுவை கெட்டவன், மோசமானவர், கேவலமானவர், இழிவானவர் நான் இதை சுட்டி காட்ட விரும்பல. நீ என்னென்ன செஞ்சன்றத சொல்றேன். இன்னைக்கு என்னென்ன செஞ்ச, இன்னைக்கு நீ ஒரு கிரிமினல் நிக்கிறிய, அப்ப என்ன நடந்தது, நான் எதுவுமே செய்யல, ஒண்ணுமே இல்லைன்னு நீ பேச முடியாது. நீ ஒவ்வொன்னு பேசணும், நாங்க எல்லாம் இந்த 3 வருஷம் ஆதாரங்கள் எடுத்து வைப்போம். குறைஞ்சது 3 வருட சிறை தண்டனை, குறைஞ்சது 1 வருடமாவது அவங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. என்னன்னா 2வது வாய்க்கு நான் ஒரு அரசியல் அதிகாரி, அரசு அதிகாரி அப்படின்றாங்க. இப்போ எஃப்ஐஆர் பதிவுப்பட்டிருக்கு. இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே இந்த கைது செய்யப்பட்ட விஷயங்கள், ஏன்னா அவங்க வெளிநாட்டு பிரஜை குடியுரிமை பெற்றவங்க அடிப்படையில தகவல் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கும். இவங்க திரும்ப ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் கூட்டு கேட்பாங்க. இப்ப என்னுடைய கேஸ நான் நேரடியாக ஆஸ்திரேலியாவுக்கு போவேன். என்னுடைய நிர்வாண படங்களை பகிரங்கமாக வெளியிடுவது, மிரட்டுவது, நான் இன்வால்வ் ஆன விஷயங்கள் என்ன காரணத்துக்காக லூலுக்குழுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனா சம்மந்தப்படுத்துறாங்க. நான் லூலுக்குள்ள இல்லவே இல்லை. இந்த பெண்களுக்காக போனேன். எந்த பெண்களும் தன்னுடைய நிர்வாண படத்தை கொடுக்க முடியல, தயங்குறாங்க. தன்னுடைய கணவனுக்கு தெரியாம அல்லது குடும்பத்துக்கு தெரியாம ஏதோ வேற ஒரு தொடர்புல போய் மாட்டிக்கிட்டு இப்ப சாட்சி கோர்ட்டு அப்படின்னாக்கா இவங்க வருவாங்களா? யாருமே வரமாட்டாங்க. இப்ப இந்த சூழலால் நம்ம நிற்கும் பொழுதுதான் நாம இந்த விஷயத்தை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இதுல ஆண்கள் தான் இவ்வளவு முட்டு கொடுக்குற வேலையை செய்றாங்க. விசிகா ஒரு கோயம்புத்தூர் இடத்துல இருக்கிற வசந்த் என்பவர் மூர்க்கமா அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாரு. நாங்க திருமாப்பெண்ணியம் சொல்லி பேசிட்டு வந்தாரு அந்த காலகட்டத்துல. நாங்க நான் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், திருமாப்பெண்ணியம்னா என்ன? திருமாப்பெண்ணியம்னா நான் கவிதா பாலியல் சுரண்டலுக்கு உட்பட்ட நிறைய கதைகள் பத்தி நான் பேச வேண்டியது இருக்கணும். ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ விசிகா ஸ்டாப் பண்ணுது. தமிழ்ச்சிட்ட போனா நான் பேசி வைக்கிற விஷயத்த மத்தவங்க போட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இது என்ன தெரியுமா, என்னுடைய பேஸ்புக்கை முடக்கிட்டாக்கா, அதாவது 27 லட்சம் உள்ள பேஸ்புக் இருக்கத்தாக்கா தமிழச்சி ரொம்ப திமிராக
இப்படி எல்லாம் நம்மளை பத்தி எழுதி பேசிட்டு இருக்காங்களா? ஒருவேளை இதை முடக்கிட்டாக்கா தமிழச்சிக்கு எந்த வகையில பேச வாய்ப்பு இருக்காதுன்றதுதான் பெரியார் சரவணன் இந்த கும்பல் லூலு கும்பலால் உள்ள எடுக்கப்பட்ட இறுதியான ஒரு முடிவு. அதுல மனித அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, தமிழச்சி பக்கத்தை ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த டைம்ல எலெக்ஷன் திமுகவுல அவங்க திமுக ஐடி விங் நான் சொல்ல மதுரை சார்ந்த அன்பு மதியான ஒரு முக்கியமான ஒரு நபர், அவரு பெரியார் சனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த திமுக இன்டர்நெட் டீமை யூஸ் பண்ணிக்கினாங்க. என்னுடைய பக்கத்தை ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு திட்டமிட்டு நிறைய வேலை செஞ்சாங்க. அப்போ நீங்க ஒரு பெண்ணின் குரல் வலைய நெருக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கும் ஒரு சாதாரண ஒரு ஆண் செய்யற ஒரு ஒரு சாதி படுகொலை உள்ளாகிற ஒரு நபர் எவ்வளவு ஒரு மூர்க்கமான ஒரு விஷயத்த பண்ணுவானோ அதே விஷயத்தான் இவங்க கையில எடுத்திருக்காங்க. என் மீது நடத்தப்படுறதும் ஒரு கௌரவ படுகொலைன்ற மாதிரி, ஆணவ படுகொலைன்ற மாதிரி என் மீது நடத்தப்படுற படுகொலை கேரக்டர் படுகொலை, கேரக்டர் படுகொலை செய்வது அதைத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஐ டோன்ட் கேர். நான் என்னுடைய இவங்களால ஒரு சின்ன அளவுக்கு நான் அசைத்து பார்க்க முடியாதுன்னு சொல்றேன். தற்பெருமைக்காக பேசல, அவ்வளவு மூர்க்கமான தத்துவவியலை உள்வாங்கி கொண்டு ஒரு பெண்ணிய சிந்தனைக்காக நாங்க இவ்வளவு போராட்டம் சட்ட போராட்டம் எடுக்கிறோம், எங்களை வச்சு செய்யறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பண்றேன். வாங்கடா, எத்தனை பேர் வருவீங்க வாங்கடா, எல்லாரையும் வச்சு நான் பாக்குறேன், சட்ட ரீதியா நான் பாக்குறேன், நான் சேலஞ்ச் பண்றேன். குளத்து மணியா இருந்தாலும் சரி, சுபவியா இருந்தாலும் சரி, நான் தொடர்ந்து அம்பலப்படுத்துவேன். இப்ப பேஸ்புக்ல யாருமே கிடையாது. இப்ப ட்விட்டருக்குள்ள வந்ததுக்கு காரணம் எனக்கு அரசியல் செய்ய தெரியும், எதை தொட்டா எது எங்க எப்படி போகும்னு தெரியும். இதெல்லாம் தமிழச்சிக்கு தெரியும்ன்றதாலதான் சுந்தரவல்லி சொல்றாங்க, தமிழச்சி தன்னை ஊடக பிரபலத்துக்காக இதெல்லாம் செய்யறாங்க. தமிழச்சியை யாரு பிரபலப்படுத்தி விடுறா? பிஜேபி, நாம் தமிழ் கட்சி சார்ந்த தம்பிகள், இந்த சின்ன சின்ன யூடியூப் அவங்களுடைய இது அதிகமா மக்கள் கிட்ட போகணுன்றதுக்காக தமிழச்சியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது கிடையாது. நான் ஒரு நியாயத்துக்காக போராடிட்டு இருக்கேன், நியாயத்துக்காக நான் பேசிட்டு இருக்கேன். என்னுடைய தமிழ்நாட்டுல இந்த புகழ் இது அதை நோக்கி கேள்வி கிடையாது. நீங்க சேர்க்கலாம் அயோக்கியத்தனம் சேர்ந்து பேசிட்டு இருக்கேன். இதுக்கான எனக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது, நான் அதை பதிவு செய்யறேன். நான் பதிவு செய்யற விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்றேன். அது RSS இருந்தா, பிஜேபியாக இருந்தா, நாம் தமிழ் கட்சிக்காரங்களா இருந்தா உங்களுக்கே பதட்டமாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிக்கு இடம் கொடுக்கூடாது, வாய மூடுன்னு கோரிக்கை வச்சுட்டே இருந்தீங்க தொடர்ந்து. யாரு எதிரி? இல்லாத ஒரு எதிரியை உருவாக்கிக்கிட்டு ஆரிய எதிரி, நம்மளா திராவிடர்கள். நான் பேசுறது பாலியல் பிரச்சனைடா, அது ஆறுனா இருந்தா திராவிடனா இருந்தா, நான் பேசுற பாலியல் பிரச்சனைக்கு மனுஷங்க ஆதரவா நில்லுங்கன்னு சொல்றேன். இதுல அரசியல் செய்ய முற்படுறது யார்? நானா அவங்களா? நான் பகிரங்கப்படுத்துறேன், அவங்க அம்பலப்படப்போறோம்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் 3 வருடமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதை இப்படியே விட்டா, லூலுவை விட்டாக்கா, கோட்டை விட்டாக்கா எல்லாமே முடிஞ்சிடுது. அதான் சொல்றேன், லூலுவை விசாரணைக்கு உட்படுத்தணும், சிபிஐ விசாரணை தேவை, எங்களுடைய கேஸ் சேர்ந்து எடுக்கணும்னு சொல்றேன். இது சாரதா கேஸோட நிக்க கூடாது. இப்போ லூலுவோட வழக்கை மொத்த வழக்கா எடுத்து எல்லா வழக்கையும் சேர்த்து லூலு மேல நடவடிக்கை எடுக்கணும், சிபிஐக்கு மாற்றணும். அப்பதான் இதுக்கான விசாரணை சிபிஐ கண்டிப்பா இது நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு. ஏன்னா நீங்க சொல்றீங்க தமிழக அரசே அவங்களுக்கு ஆதரவா இருக்கு, அதனாலதான் மிக விரைவில் ஜாமீன் கிடைச்சிருக்கீங்க. இது சிபிஐக்கு மாற்றப்படுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் பேசுற இந்த காணொலி வெளியே வரும், இதை வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு கோரிக்கையா பேச ஆரம்பிப்பாங்க. இது ட்விட்டர் மூலியமாக அதிகமாக பேசப்பட ஒரு பொருளாக மாற்ற முயற்சி எடுத்திருக்க. லூலு கைதி இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்க. நான் லூலுவை சிறை வைக்க சொல்லல, லூலுவை விசாரணைக்கு உட்படுத்துங்க. அவங்களுக்கு குற்றமற்றவங்க இல்லைன்னாக்கா தாராளமா போட்டு சொல்றேன். இது ரொம்ப ஒரு ஈஸியான இது. இந்த கோரிக்கைக்கு முதல்வர் ஸ்டாலின் செவி சாய்க்க மாட்டாரா? நீங்க தானே சொன்னீங்க பெரியாரியலை பின்பற்றி நாங்கள் நடக்கிறோம், சமூக நீதி பேசுறோம்னு. பெண்களுக்கும் ஒரு நீதி வேண்டும் இல்லையா? பெண்களை அலட்சியப்படுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின். ஒருவேளை அவருக்கு இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாம இருக்கலாம். அதால்தான் பொறுக்கிய கூட்டு பொன்னாடை போதும் நிக்கிறாரு பக்கத்துல. அவருக்கு முதல்வர், அவருக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்கலாம். அவருக்கு இந்த விஷயத்த நம்ம கவனப்படுத்துவோம். அன்புமதி மதுரை நிர்வாகின்ற பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு நபர் உங்க அமைப்புல கட்சியில இருக்காரு. வேல்முருகன் நீக்கிறாரு, வைகோ நீக்கிறாரு. இந்த மாதிரி கோரிக்கைகள் உங்களுக்கு எதுக்கு, நீங்க நீக்கலாம அப்படின்ற ஒரு கோரிக்கை வைப்போம். அந்த நபர் என்ன செஞ்சாரு விசாரணைக்கு உட்படுத்திட்டோம். அவங்க ஆட்சி தான் நடக்குது. எங்க ஆட்சியில இந்த நபர் ஒரு மோசமான செயலுக்கு உட்படுத்திருக்காரு. சரி,
அவரை வந்து கட்சியில இருந்து நீக்குவோம், அவர் மேல நடவடிக்கை எடுப்போம்னு ஒரு உறுதிமொழி கொடுத்தாக்கா செம மனுஷயா அப்படின்னு இந்த இந்த விஷயத்துல அவரு மிக ஸ்டாலின் சிறப்பா செயல்பட்டு இருக்காருன்னு நான் சொல்லுவேன். விஜய் பழனிசாமி வழக்குல வந்து நீங்க தியாகு, சுபவி போன்றவர்களையும் சொல்லியிருக்கீங்க. மதுரை மணி அமுதன் வந்து உங்க உங்க மேல வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யூடியூப் சேனல்ல. அதை பத்தி எதுவும் சொல்லுங்க. உங்க மீதான விமர்சனங்களுக்கு பதில் சொல்லுங்க. மணி அமுதனுடைய விமர்சனம்ன்றதை விட, மணி அமுதன் இதுல எந்த விஷயமே தெரியாதப்ப எதுக்காக இன்வால்வ் ஆகுறாரு? அவருக்கு எதுவுமே தெரியாது. 2வது வந்து மணி அமுதன்ற கேரக்டர் சரியான ஒரு கேரக்டர் கிடையாது. அதான் நான் சற்று முன்பு சொன்னேன்ல, ஒரு இமேஜ் உருவாக்குறதுக்கு ஒரு ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து நான் இந்த நபர்ன்னு சொல்லி வச்சுக்கிட்டு அதுல பொறுக்கித்தனம் செய்யறாங்க பாரு. அவருக்கு தேவைப்பட்டது பெரியாரிஸ்ட், அவருக்கு தேவைப்பட்டது டிவிக ஒரு அமைப்பு. மதுரை மதுரையில அவர் சில பெண்கள் கிட்ட சில காதல் லீலைகள்லாம் பண்ணியிருக்காரு. அது எங்க 2 பேருக்கு தனிப்பட்ட விவரம். தனிப்பட்ட விவரமா எப்படி மாத்தல? இப்ப நீ பெண்களை எப்படி அணுகுறன்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அவரு அவரால் ஏமாற்றப்பட்ட 2 பெண்கள் வந்து பேசுறாங்க. அப்போ இவர் வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்றாரு. அப்ப வந்து இந்த விஷயத்த வந்து மாத்தணும்னாக்கா அவரு பெரியார் சனுக்கு ஆதரவாக நிக்கிறாரு. அவர் வந்து ஒரு கதையை உருவாக்க முற்படுறாரு. அதான் நான் சொன்னேன்ல, என் மீது வந்து கட்டமைக்கிற விஷயங்கள் நடக்கும். பிஜேபி ஆளு, RSS கைக்கூலி, இவனுக்கு தான் இவ்வளவு பெரிய தெனாவட்டி, இவன பெரிய பொம்பளையா, இவன நம்ம தலைவரெல்லாம் வந்து பேசுறாள் அப்படின்ற எண்ணப்போக்கு. இதெல்லாம் ஒரு ஆணதிக்க சிந்தத்தின் ஒரு ஒரு வடிவம். இந்த கூறுகளை கொண்டவர் தான் மணி அமுதன்றதை அவர் அம்பலப்படுத்திட்டு இருக்காரு. மத்தபடி அவரு அரசியலா வந்து என்கிட்ட எந்த கேள்வியும் இல்லை. அவரு இதுல இன்வால்வ் ஆகிறதுக்கு தேவையே இல்லை. அவருக்கு இதை வச்சுட்டு ஏதாவது ஒரு பிரபலமா நம்ம தமிழச்சி ஓகேமா வாடி போடினாக்கா நம்ம பெரிய ஆளாயிடுவோன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு. நீ அசிங்கப்பட்டுதான் நினைக்கிறேன்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு விஷயத்த பேச முற்படுறேன்னாக்கா என்ன நடந்ததுன்னு போய் கேட்பான் முதல்ல அவங்க கிட்ட. தொடர்புடைய 2 பேர்கிட்ட கேட்பேன். ஒரு தடவை பட்சமா பேச முடியாது இல்லையா? என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காதான் பேச முடியும். அப்படி எதுவுமே வந்து தெரிஞ்சுக்காம, எதுவுமே கேட்டுக்காம நீ ஒரு விஷயத்த பேசுறா, நீ முதல்ல பகுத்தறி வாங்கலாம். உனக்கு பெரியார் சொல்றதுக்கு தகுதி இருக்கா? அதனால அவனால எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது அந்த நபர்லாம். இறுதியா வந்து லூலு அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. அவங்க மேல போடப்பட்ட வழக்கு சட்டப்பிரிவு அது என்ன மாதிரி வழக்கு? 2020 லூலு இணைய பாலியல் குற்றங்கள்ல ஈடுபட்டதாகத்தான் வந்து குற்றச்சாட்டு. 2வது வந்து பெண்களை மிரட்டுதல், மூளைச்சலவை செய்து அவர்களை விபச்சாரத்துக்கு தூண்டுதல். இந்த வழக்கே ஒரு விபச்சார வழக்கு தான். அப்போ இந்த குற்றப்பிரிவுகள்லாம் லூலு மேல இத்தனை பிரிவுகள், சட்ட பிரிவுகள்ல அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 5 பேர் மேல அந்த பெண் சொல்றது, நான் உணர் பெண்ணுடைய வழக்கு பத்தி நான் பேசுறேன். திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னாக்கா, ஒரு நிறைய பெண்கள் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எங்க மேலயும் சில பெண்கள் வந்து இப்படி லூலுக்குள்ள எதுவுமே நடக்கல, தமிழச்சி வந்து தவறான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க, அவங்க எங்க மாண்புகள் குலைக்கும்படி அவங்க செயல்படுறாங்கன்ட்டு பெரியார் சரவணன் சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கதா எங்களுக்கு தகவல் வந்தது. நாங்கதான் வந்து இப்ப கிட்டத்தட்ட இந்த கேஸ் வந்து இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. அப்போ நீதிமன்றத்துல பெண் நீதிபதி பார்த்த சாட்சிகள் அடிப்படையில தான் 200 பேருக்கு மேற்பட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ஆதாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு அதுல 3 பேர் கைது செய்யப்பட்டதில் தான் நீதிபதி சொன்ன வார்த்தைகள் அடிப்படையில பார்த்தா இணையத்துல வந்து பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டிருக்காரு லூலு. அவர் வந்து பெண்களின் மாண்புகளை குலைக்கும் வகையில் அவர்களை மிரட்டுதல், அவர்கள் மீது மூளைச்சலவை செய்தல், பாலியலுக்கு தூண்டி விடுதல், இந்த குற்றம்லாம் அவங்க லூலு மேல இருக்கு. இந்த அடிப்படையில் தான் அவங்க தேடப்படும் கிரிமினல் குற்றவாளியாக அறிவிக்கப்படுறாங்க. அப்போ இந்த காரணங்கள் மட்டும்தான் லூலு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இருக்கிறதுக்கான ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கு இந்த வழக்கு ஒரு காரணமா இருக்கு. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.